Good morning. இப்போ நம்ம இந்த செஷன்ல ஜெனரல் ஸ்டடீஸ் இதை பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பரே வச்சிருந்தீங்கன்னா பெட்டர். வெரி குட். கொஸ்டின் பேப்பர் வச்சிருங்க. ஓகே, இங்க லுக் அட் ஹியர். இதுல சோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கொஸ்டினோட டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி லீனியர் கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? லீனியர் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு வரி. ஸோ நீங்களே சொல்லுங்க, இதுல லீனியர் கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்ததா கம்மியா இருந்ததா? கம்மியா இருந்தது இல்லையா? அப்போ லீனியர் கொஸ்டின்ஸ் கம்மி ஆகுது அப்படின்னாலே டைரக்ட் ஆன்சர்ஸ் வரப்போறது இல்லை. சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் கொஸ்டின் ரொம்ப பல்கியா இருக்குது. ஸோ பல்கி கொஸ்டின்ஸ் இருக்கிறனாலயே உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வரும் பொழுது நம்ம எலிமினேஷன் அப்ரோச் தான் பண்ணியாகும். சரியா? எலிமினேஷன் அப்ரோச் பண்ணும் பொழுது எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்கன்னா, ஓகேவா, இந்த மாதிரி மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா 2 லைன் 3 லைன் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் படிக்கணும். அந்த லைனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனுக்கு வரணும். அது ஆன்சர் சரியா தவறான்னு சொல்லிட்டு எங்க வரணும்? ஆப்ஷனுக்கு வரணும். ஆப்ஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போகணும். அதான் கவனிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் ஏஓ ஹியூம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இது நமக்கு சரி. அப்போ ஒண்ணு சரியா, 2 3 படிக்க கூடாது. இங்க வந்துடணும், ஆப்ஷனுக்கு வந்துடணும். அப்ப ஆப்ஷன் பாருங்க, அப்ப இது வராது, டி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிதான் போகணும். இந்த எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க பண்ணணும். அப்படித்தானே பண்ணீங்க? இப்படி யாராவது பண்ணாம இருந்தீங்களா? இப்படித்தானே எல்லாரும் பண்ணீங்க. வெரி குட். இப்போ நிறைய பேர் மூணுத்தையும் படிச்சுட்டு அது சரியா அப்புறமா பார்க்க கூடாது. ஏன்னா இது நீங்க இந்த ஜட்மெண்ட் எடுக்கும் போது, ஏன்னா மூணுமே ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் தெரியணுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியாம தான் இருக்கும். அப்படி இருக்கிறச்ச நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தான் போகணும். ரைட், ஓகே. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் யாரு? உமேஷ் சந்திர பானர்ஜி. இப்படி இப்படி டிஸ்க் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா? இனிஷியல்ல டிஸ்க் பண்ணியிருக்கான். நான் உங்களுக்கு ஹிஸ்டரி படிக்கும் போது ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? முழு பேர் சொல்லி படி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எம் வீரராகவாச்சாரியார், பி ஆனந்தச்சரலு அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஏன்னா இப்படி ஆப்படிப்பான்னு முன்னாடியே தெரியும். இப்ப நீ வெறும் பானர்ஜின்னு மட்டும் படிச்சுட்டு போனவனுக்கு ஆப்பாயிருக்கும். ஆமா அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும்? கன்ஃபியூஸ் இருப்பான். ஏன்னா 3 ஸ்டேட்மெண்ட் சரியா வருது, ஒரு ஏஓயும் நம்ம ஃபாதர்னு படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அது இப்படி இருக்கும், சரி ஒரு ஃபாதரா இருக்காது அப்படின்னு சொல்லி அங்க பெயிண்ட் அடிச்சிருக்கும். அப்புறம் பானர்ஜி இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இது கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, அப்போ 1 and 2 ஒன்லி அப்படின்னு போயிருப்பான். அதனாலதான் இனிஷியலோட படிங்கன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். என்னப்பா சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆமா. அதனால நீங்க படிச்சீங்கன்னா இது ஆக்சுவலி ஈஸியான ஆன்சர். திஸ் இஸ் an ஆல்பா கொஸ்டின். இது ஈஸியான ஆன்சர். சரியா? வெரி குட். அடுத்து பாருங்க, பாவேந்தர் இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது இது தமிழ்நாடு பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் இது. சரிங்களா? டேட்டை வச்சு நமக்கு எப்ப செலக்ட் பண்ணாங்க? அண்ணாவுடைய பிறந்த நாள், பெரியாருடைய பிறந்த நாள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏப்ரல் 29, 1891. ஸோ பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை ஆனிவர்சரியா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பொதுவாக அந்த தினம் என்னவாக செலக்ட் பண்றான்னு கேட்பாங்க. இப்போ சிம்பிளா டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு, ஸோ அப்போ நம்ம இந்த 100 குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு எல்லாம் படிக்கும் போது அதுல மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ரிலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே இப்போ அடிப்படையில் இருக்கக்கூடிய புலவர்கள் ஒரு 10 12 புலவர்கள் அடிப்படையில் இருப்பாங்க. அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு நீங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கான்னு சொல்றது? பாரதியாருடைய ஆசிரியர் குறிப்பு, பாரதி, அதுல அந்த டேட் நமக்கு மேட்ச் ஆயிருக்கும் போது நம்ம இதை என்ன பண்ணிருக்க முடியும்? ஆன்சர் பண்ணிருக்க முடியும். பிகாஸ் இது எது கூட கோஆர்டினேட் பண்ணாங்க, என்ன என்ன செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு முடிச்சிட்டான். அது எது கூட இப்ப சமூக நீதி நாளா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு யார் ஒருத்தருடைய பிறந்த நாள், ஒரு நினைவு நாள் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எந்த நாள் அப்படி கொடுக்கவே இல்லை. அப்ப வெறும் டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் கேட்டிருக்கான் இல்லையா? ஸோ அது இது இது ஒரு ஃபேக்சுவல் ஜிகே. இது ஆன்சர் நமக்கு தெரியல அப்படின்னா இது டெல்டாவா மாறி இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஸோ இது ஒன்லைனர் ஃபேக்சுவல் ஜிகே. அப்ப ஆன்சர் தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்கலாம், இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணிருக்க முடியாது, ஆன்சர் தப்பா போயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இப்போ நமக்கு எப்பயுமே மேட்ச் த ஃபாலோயிங்ல தெரிஞ்ச ஆன்சர் மேட்ச் பண்ணி இதுக்கும் அப்படிதான். ஒரு ஆன்சர் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சா போதும், அதை வச்சு கீழே மேட்ச் எது கரெக்டா ஆகுதுன்னு பாருங்க.
சரியா? எது கரெக்ட் ஆகுது பாருங்க. இப்ப பாருங்க, நான் முதலும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது. நான் முதல் எது கூட சம்மந்தப்பட்டது? ஸ்கில் டெவலப்மெண்ட். பாருங்க விவரமா இதை வச்சு ஆன்சர் பண்ணிடும்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இது மட்டும்தான் வராது இல்லையா? அப்போ ஒண்ணுதான் எலிமினேட் பண்ணியிருக்கோம். அப்போ திஸ் பிகம்ஸ் காமா. அப்போ அடுத்து வந்து பசுமை வீடுகள் திட்டம். ஸோ வீடுகள் திட்டம் அப்படின்றது எதுக்காக இருக்கும்? வீடு எதுக்கு கட்டி கொடுப்பாங்க? பவர் கிளாரிஃபிகேஷன் தான். சும்மா காமனான ஒரு லாஜிக் தான். சரிங்களா? கொஷின்ஸ் நிறைய தெரியாம இருந்தாலும் லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நமக்கு லாஜிக் தான் இவன் செக்கே பண்றான். ஓகேங்களா? அப்ப 2 இது மேட்ச் பண்ணியாச்சு. அப்போ வந்து என்னது? அப்போ எப்படி என்ன வரும்? 3-2 அப்படின்னு வரும். அப்போ 3-2 அப்படின்றது ஒரே காம்போ தான். பசுமை வீடுன்றது வந்து இந்த சோலார் ரூஃப்டாப் போட்ட ஹவுஸ் தான் சார் வரும். இல் இப்ப ஆஜீவிகா மிஷன் இருக்கு பாருங்க. ஆஜீவிகா மிஷன் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட். அப்ப வந்து டிக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் வருது. ஓகேங்களா? ஸோ D4 இதுதான் மேட்ச் ஆகுது சார். ஆனா ஒரு வாட்டி ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாருங்க சார் ஒரு வாட்டி. ஏன்னா எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நானுமே பசுமை வீடுகள் திட்டம் வந்து கிளீன் எனர்ஜி தான். ஓகே. சோலார் எனர்ஜி மீன் பண்ணி வரும் சார். அந்த வீடுகள்ல வந்துட்டு சோலார் அந்த பேனல் போட்டு தராங்கல்ல சார். பேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த ஹவுஸ்க்கு வந்து கிரீன் ஹவுஸ் பேரு. அப்பனா வெயிட், அப்போ வந்து மதி பஜாரும் இது மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஓகே, நம்ம இதை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். இது பீட்டாவா வைங்க, சரியா? ஓகே சார். கிளாரிஃபை பண்றேன். நான் பார்த்த வரைக்கும் 134 இருந்துச்சு. இல்ல டவுட் தான் சார் எனக்குமே. இல்ல அது புரியுது தெரியல. புரியுது புரியுது. சரி ஓகே, நம்ம இது மதி பஜார் நம்ம செக் பண்ணும்போது நம்ம அதை மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? சரி ஓகே, லெட்ஸ் கீப் இட் பீட்டா. ஐ வில் கிளாரிஃபை யூ. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர். இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 3 எக்ஸாம்ஸ் குரூப் 2 குரூப் 4 3 வரேன் சார் சொல்லுங்க. மதி பஜார் வந்து வருது சார். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வருது சார் மதி பஜார். அப்ப நீங்க வந்து 1 3 1 2 4 அதுதான் நான் கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? மாதிரி வருது. ஓகே மேம், ஐ வில் கிளாரிஃபை, கைண்ட்லி வெயிட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 1 2 4 இந்த 3 எக்ஸாம்லயுமே பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கிறது வந்து நமக்கு வந்து இந்த திருக்குறள் அதோடைய விளக்க உரை அது சார்ந்த புத்தகங்கள் அப்படின்றது நிறைய வந்துட்டே இருக்கு. சரிங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓவரால் இந்த 3 எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 கேள்வி வந்து திருக்குறளும் அதோடைய விளக்கங்களும் அது சார்ந்த புத்தகங்களும் வருது. அப்போ இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவன் பேட்டர்னையும் சேஞ்ச் பண்றான். இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியார்ல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தது. பெரியார்ல இருந்து கொஸ்டினே இந்த வாட்டி வரல. அப்போ நமக்கு வந்து இந்த இப்போ இந்த அந்த ஒவ்வொரு இயருக்கும் ஒரு ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுது எவ்ரி இயர். ஸோ தே மேக் அ ட்ரெண்ட். அப்ப இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம பெரியார்ல இருந்து இல்ல வந்து இந்த தலைவர்கள் இருந்து பாத்தீங்கன்னா கேள்வியே கேட்கல. ஆனா அதுக்கு முன்னாடி போன லாஸ்ட் இயர் ஃபுல்லாமே அது இருந்து கேட்டு வந்திருந்தான் எல்லா வருஷமும். இந்த வருஷம் பாருங்க, திருக்குறளும் திருவள்ளுவரும் சார்ந்த புத்தகங்கள், விளக்க உரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் இதுல இருந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்துட்டே இருக்கு. இந்த 3 எக்ஸாம் தான். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் மறுபடியும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ வந்து 4 3 2 1 இதுக்கு ஆன்சர் வந்து மேக்ஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஜிஎஸ் மட்டும் முதல்ல பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து நமக்கு மேக்னெட்டிசம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம்ன்றது சிலபஸ்ல இருக்கு. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம், லைட்டு, சவுண்டு, ஹீட்டு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதுல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கான். ஸோ மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டா இருக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ அதிகமா இருக்கணும். அதே மாதிரி ஹை கோயர்சிட்டியில லோ கோயர்சிட்டி இருக்கு. லோ கோயர்சிவிட்டி அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் டு பிகமிங் டிமேக்னடைஸ். ஒரு பொருள் மேக்னடைஸ் எலக்ட்ரோ மேக்னெட்னா என்ன? எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு இது ஒரு சொலினாய்டு மாதிரி எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு வைண்டிங், காப்பர் வைண்டிங் இருக்கு அப்படின்னா நடுவுல ஒரு என்ன பொருள் வைக்கிறோமோ ஒரு மேக்னெட்டிக் பொருளை வைக்கிறோம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் அஸ்யூம் இரும்பு ஃபெரஸ் அவர் வைக்கிறோம்னா கரண்ட் பாஸ் பண்ணும்போது இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸா வரும்.
அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் என்ன ஆயிரும், நார்மல் ஆயிரும். இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் சொல்றோம். எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணி மேக்னெட்டை கிரியேட் பண்றது. அப்ப லோ கோயர்சிவிட்டி இருந்தாதான் சீக்கிரமா மறுபடியும் அது என்ன ஆகும், சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே மேக்னெட்டிசம் போகும். ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி மேக்னெட்டிசம் போகலைன்னா இன்னும் காந்தமாவே செயல்பட்டுச்சுன்னா அது ப்ராப்பரான எலக்ட்ரோ மேக்னெட் கிடையாது. சுவிட்ச் ஆன் பண்ணா மேக்னெட்டா மாறணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா மேக்னெட்டிசம் போயிடணும். அப்போ எப்படி இருக்கணும், கோயர்சிவிட்டி லோயா இருக்கணும், ஹையா இருக்க கூடாது. அதே போல ரிட்டன்சிவிட்டி, சரியா, மேக்னெட்டிக் ரிட்டன்ஷன் அதுவும் என்னவா இருக்கணும், லோவா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு 1 2 4 இது மட்டும் தான் வராது, ஹை கோயர்சிவிட்டி வராது. அதே போல நேரோ ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா less energy is lost as heat during each magnetization cycle. சரிங்களா, லெஸ் எனர்ஜி. நேரோ அப்படின்னா லோன்னு அர்த்தம், வைடுனா ஹைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, நேரோ வைட் அப்படின்றத ஹை லோ அப்படின்னு நம்ம பொருள் போட்டுக்கலாம். அப்போனா இங்க என்னது, லோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எப்படி இருக்கணும், லோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், ஹை பெர்மியபிலிட்டி, லோ கோயர்சிவிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி. இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இது ஈஸியான ஒரு கொஸ்டின். 51 A to K வரை மனப்படம் மாதிரி சொல்லியிருக்கேன், சொன்னா அப்படி பார்க்கும்போது பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது வராது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது வராது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாத் வரி, இது கூட லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. ரியாத் வரி, மகள் வரி, ஜமீன்தாரி மூணுத்தும் யாரு கொண்டாந்தாங்கன்னு சொன்னேன். அப்ப இதே நம்ம மேட்ச் பண்ணிடலாம், காமர்ஸ் பண்றோம். ஸோ A2 அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. சரிங்களா, பாருங்க கண்டிப்பா இது பேசிக்கா தெரிஞ்சிருக்குன்றது, நமக்கு எது தெரியும் எதை படிச்சிருக்கீங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல லீனியரா கொஸ்டின்ஸ் கேட்கறத தாண்டி இன்டெப்தா ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு தான் இவன் டிசைனே பண்றான் கொஸ்டின். கவனிச்சிங்களா, பதிலே இப்ப அதாவது உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்கலாங்கிறது அவனோட நோக்கம் இல்லை, உங்களை எப்படி பதில் சொல்ல விடாம பண்ணலாங்கிறது அவனோட நோக்கமாவே இருக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ இந்த பஞ்சமர் ஸ்கூல் இதுவும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. பஞ்சமர் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய திராவிடர். ஓகே, அப்போ அப்படி வரும்போது 2 4 இது ரெண்டும் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியார்கல் சாவனிசம். சரிங்களா, பேட்ரியார்கல் மேட்ரியார்கல், ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம். சாவனிசம் அப்படின்னா என்னது, பேரினவாதம். நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்றதா சாவனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யாருக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை அவங்க நிலைத்து வைத்துக் கொள்வதற்காக அவங்க ஆதிக்கம் செலுத்துவது பேர் தான் பேரினவாதம்னு சொல்றது. புரியுங்களோ, பேரினவாதம்னா என்ன, மெஜாரிட்டியா இருக்கிறவன் சொல்றதுதான் செய்யணும், மைனாரிட்டிக்கு சொல்றது அந்த விஷயத்த நம்ம வந்து பேச்சு ஒரு குரல் கொடுக்கல அப்படின்னா சாவனிஸ்ட். இப்ப உதாரணத்துக்கு ஜென்ரலா ஆண்கள் தான் வெளியில இருக்காங்க முன்னாடி, இப்போ இல்ல. சரியா, ஆண்கள் அப்படின்றதுதான் வீட ஆட்சி நடைமுறை செய்து சம்பாதிக்க போறது எல்லாமே. அதனால சம்பாதிக்கிறது நான் தான், நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வந்து சொல்றது சாவனிசம் அப்படின்றது. அப்ப இது வந்து பேரினவாதம் தானே. சரியா, சோ அப்போ ஏன்னா இதுல என்ன டிஃபிகல்ட்டி, எதுக்கு இது விளக்குறோம்னா இது புரிஞ்சிருக்காது, பேரினவாதம்னா என்னன்னே புரிஞ்சிருக்காது முதல்ல. அப்புறம் அது என்னன்னு புரிஞ்சாதானே அது வந்து என்னன்னு போய் எதிர்க்க முடியும் இல்லையா. சோ இதுக்கு வந்து நான் கிளாஸ் நடத்தும் போது ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். பெரியார் பார்க்கறச்ச பெரியார் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு 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 ஆதிக்க நாடா இருந்து, இப்ப ரஷ்யா உக்ரைன் இருக்கு அப்படின்னா நான் உக்ரைன் பக்கம் நிற்பேன், ஏன்னா அது பாதிக்கப்படுறது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போரா இருந்ததுன்னா நான் பாலஸ்தீன் பக்கம், அதாவது எந்த நாடு வந்து சக்தி வாய்ந்த இருக்கோ சக்தி இழந்த நாடு பக்கம் நான் இருப்பேன். அதே மாதிரி ஒரு 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 நாட்டுல வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி இருந்தாங்கன்னா மைனாரிட்டி பக்கம் நிற்பேன். அதே மாதிரி ஒரு வீடு இருந்தா ஒரு முதலாளி தொழிலாளி இருந்தா நான் யார் பக்கம் நிற்பேன், தொழிலாளி பக்கம் நிற்பேன். அதே தொழிலாளி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல போயிட்டு தன்னுடைய மனைவியை வந்து துன்புறுத்துறான் அப்படின்னா நான் யார் பக்கம் நிற்பேன், மனைவி பக்கம் நிற்பேன். இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே பாதிக்கப்பட்டவனோடுக்கும் குரல் கொடுக்க முடியாதவன பக்கம் தான் யார் நிற்பா, பெரியார் நிற்பா அப்படின்னு நான் வந்து கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் அப்படின்றது வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? புரியுது. சோ நீங்க அதை வச்சு முதல்ல அது என்னன்றது புரியணும். அப்புறம் அது இதுல எப்படி பெரியார் கனெக்ட் ஆவாருங்கிறது புரியணும். ஏன்னா நம்ம படிக்கும் போது பெரியாருடைய ஆசிரியர் குறிப்பு
அவர் என்ன எழுதி புத்தகங்கள், இந்த மாதிரி ஃபேக்சுவலா படிச்சோம். பட் கொஷின்ஸ் ஆர் நாட் பிகமிங், இங்க ஃபேக்சுவல் கொஷின்ஸே இல்ல, தியரிட்டிக்கலாவும் யோசிச்சு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க கெஸ் பண்ணி தான் போடணும். ஓகேவா? அடுத்து வந்து தியரி ஆஃப் ஜஸ்டிஸ், இது ஜான்சன். இப்ப ஒரு இது ரெண்டு தான் சார் கன்ஃபியூஸ் ஆச்சு. சரிங்களா? ஜஸ்டிஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சுப்போம், தந்தை பெரிய நினைச்சுப்போம் இல்லையா? நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து யோசிச்சு இது யோசிச்சிருவாங்க, இது ஆன்சரே பண்ணக்கூடாது அப்படி என்ன பண்ணிருக்கான். ஆமா, இத பண்ணிருக்கான். சரியா? வேற யார் இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆனீங்க? இதுல மார்க் பண்ண எத்தனை பேரு? அப்ப இங்கிலீஷ்ல இருந்த உடனே நம்மால் சரி பேட்ரியாட்டிக்கல் சாவலிசம் பெரிய பேர், அப்ப இங்கிலீஷ் பேரா இருக்கு, அப்ப வெள்ளக்காரனா தான் இருப்பான், ஜான் ரால்ஸ் அப்படின்னு எழுதிட்டீங்களா? இல்ல சார், அந்த ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தையில தான் கொஞ்சம் லெத்தாஜிக்கா மிஸ் பண்ண மாதிரி இருக்கு சார். ஓகே, சோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2413. வெரி குட். தமிழ்ல படிக்கும்போது அதுல கிளியரா போல இருக்கு. இதுக்கு வந்து நீங்க இது இது மாத்திருங்க. ஓகே, இதுக்கு வந்து மதி பஜார் செல்ஃப் ஹெல்ப் குரூப், பசுமை வீடுகள் திட்டம் வந்து கிளீன் எனர்ஜி, நான் முதல்வன் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், அஜீவிகா வந்து பாவர்ட்டி எராடிகேஷன். சரியா? அப்ப அப்படிதானே வருது 3. ஆமா சார். ஆமா, மதி பஜார் செல்ஃப் ஹெல்ப் குரூப் 4, பசுமை வீடுகள் திட்டம் கிளீன் எனர்ஜி 1, அடுத்த நான் முதல்வன் இது அஜீவிகா. ஓகே, 4123 4123 இந்த பேர் வந்து இப்படிதான் வருது. ஓகே, மதி பஜார் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான், அதுல டவுட் இல்லை. ஓகே, 4312 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மதி பஜார் பசுமை வீடுகள் திட்டம் பவர் ரிடக்ஷன் நான் முதல்வன் வராது, அப்ப 4312 வராது. ஓகே, இது அப்ப பி தான், சரிதானே? ரைட், மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பொருள்னு கேட்டிருக்கான். ஸோ கருப்பொருள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம ஆக்சுவலா இப்ப சிலபஸ்ல வந்து முன்னாடி தமிழ்ல இருந்துச்சு, சரியா? பொருள் இலக்கணம் அப்படின்ற அந்த இலக்கணத்துலதான் கருப்பொருள் அப்படின்றது இப்ப ஆனா லெஃப்ட் ஓவர் சிலபஸ் ஆயிடுச்சு. லெஃப்ட் ஒவ்வொரு இடத்துலயும் தெய்வம் யாரு, சரிங்களா, இசை என்ன, என்ன பண் யூஸ் பண்ணாங்க, சரிங்களா, அங்க நீர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பொருள் இலக்கணம் அப்படின்ற டாபிக்ல நம்ம நடத்தியிருக்கோம். கருப்பொருள், சரிங்களா, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற டாபிக்கும், அகப்பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையனார் அகப்பொருள், இது 2 புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், இலக்கண புத்தகங்கள்ல இருந்து நமக்கு என்ன தகவல் கிடைச்சதுங்கிறத பொருள் இலக்கணம் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா? சோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கொடுத்துருக்கான். சரி, அப்படி இல்லைனாலும் இந்த காமன் சென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்ட்லி பேர், அப்ப எது வந்து இன்கரெக்டா யோசிக்கணும். இப்ப குறிஞ்சி மலையில கிளிகள் இருக்குமா, இது வந்து சப்போஸ் படிக்கலைன்னா ட்ரை டு சால்வ் திஸ் இன் லாஜிக்கல் வே. சரியா? உனக்கு தெரிஞ்சு வச்சு லாஜிக்கல் வே. முல்லை, முல்லைங்கன்னா காடு, அப்ப வைல்டு. ஸோ இது கரெக்டா தான் இருக்கும் இல்லையா? முல்லைன்னா காடு தானே, காடுகளும் காடு சார்ந்த. இப்போ வைல்டுனா என்ன? வைல்டுனா காடுதான். அப்ப காடுன்றது காடுகள் காடு சார்ந்தது, காட்டுக்குள் இருக்காத கண்டிப்பா இருக்கும். சரி, அப்ப 2 கரெக்டா வரும். அப்ப 2 எதுல இருக்கு? அப்ப சி இல்ல. தெரிஞ்சு வச்சு ஆன்சர் பண்ணு. சரியா? தெரிஞ்சு வச்சு ஆன்சர் பண்ணு. குறிஞ்சி, குறிஞ்சி அப்படின்றது கிளி. கிளிகள் நம்ம வந்து மலைகள், மலை சார்ந்த பகுதிகளை பார்க்கலாம். ஏன் நம்ம வீடுகள்ல தான் பார்த்திருப்போம், இப்ப கிளிகளே பார்க்க முடியறது இல்ல. சரியா? வச்சுப்போம். அடுத்து பாருங்க, நெய்தல். நெய்தல் அப்படின்றது ஆந்தை வருது. ஆந்தைங்கிறது நெய்தல் உரியது கிடையாது இல்லையா? நெய்தல்ங்கிறது என்னது? கடலும் கடல் சார்ந்த பகுதியில ஆந்தை இருக்குமா? என்ன சொல்றது புரியுதா? கொக்கு இருக்கு, நாரை இருக்கு, இதுன்னா சரி, கடலோரமா அது இருக்கு. கடலோரத்துல ஆந்தை எப்படி இருக்கும்? இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், 4 நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப வந்து 2 ஷோரா வரும், 4 ஷோரா வராது. அப்படின்னாலே இது 1 கண்டுபிடிச்சாலே போதும். இது 1 கண்டுபிடிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருது? 3 ஆயிடுது. என்ன சபிக்கும்? கரெக்ட். கடலும் கடல் சார்ந்த பகுதியில் ஆந்தை இருக்குமா? பீச், மெரினா பீச் போய் ஆந்தை பார்க்க முடியுமா? சரியா? சரி, ஓகே. 1 நீ
லாஜிக் ட்ரெடிஷனல் வே கருப்பொருளை படிச்சிருக்கணும். சரியா? 14 கருப்பொருள்கள் இருக்கு, நீ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா லாஜிக்கல் வேல போனாலும் ஆன்சர் வருது. 2 விதத்துலயும் ஆன்சர் வருது. ஓகேவா? ரைட். இது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து நான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல மார்க் பண்ணிருக்கேன், ஆன்சர் வந்து மார்க் பண்ணிருக்கேன். ஐ வில் ஷேர் யூ திஸ் பிடிஎஃப். ஓகே, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா அணி சம்பந்தப்பட்ட, அதாவது இலக்கணத்தெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டான். இதுவும் பாத்தீங்கன்னா இலக்கண கேள்வி, பொருள் இலக்கணம். மறுபடியும் பாருங்க அணி இலக்கணம். அவன் என்ன சொல்லிட்டான், அங்க வந்து இதெல்லாம் தூக்கிட்டு எழுத்து சொல்லு மட்டும் நான் வச்சுட்டுப்பா, மிச்சம் இருக்கக்கூடிய பொருள் யாப்பு அணில நான் ஜிஎஸ் சேர்த்துட்டேன்பான்னு சேர்த்துட்டான். இந்த கொஸ்டின் அணியில எடுத்து வச்சிருக்கிறான். இலக்கணம் இருக்கு, பொருள் இலக்கணத்துல ஒண்ணு, அணி இலக்கணத்துல ஒண்ணு. எப்படியெல்லாம் கிறுக்கு வேலை பாக்குறான் பாருங்க. சரி, இருப்பு முகம் செறிந்த ஏந்த எழில் மறுப்பின் கருங்கை யானை கொன்மு ஆக. இது வந்து புறநானூறு பாடல். சரியா? இது வந்து புறநானூறு பாடல். இப்போ நம்ம வந்து இதுல நிறைய விஷயம் வந்து எல்லாருக்குமே பிரச்சனைக்குரியது என்ன தெரியுங்களா? புறநானூற்று பாடல்கள் நம்ம எதை போய் எப்படி படிக்கிறது? ஏன்னா எங்கிருந்து கேட்கறான், இப்படி ஒண்ணு புக்ல வந்துருந்ததுன்னா சந்தோஷம். புக்கை தாண்டி கேட்டிருந்தா அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நமக்கு வந்து இது வந்து பேசிக், அதாவது இதையும் நீங்க லாஜிக்கல் வேல நீங்க ட்ரை பண்ணி சால்வ் பண்ணதான் பார்க்கணும். சரியா? இப்ப சிமிலி அப்படின்னா என்ன, மெட்டபர், பர்சானிபிகேஷன், இதெல்லாம் இதுக்கு அடிப்படையில இது கொடுத்துருக்கான். சரியா? உவமை அணி, உருவக அணி, தற்பிப்பேற்ற அணி, வேற்றுமை அணி அப்படின்னு. சரிங்களா? உவமை அணி அப்படின்னா உவமை, அதாவது இப்ப சிமிலி அப்படின்னா என்ன வந்திருக்கும், லைக் அப்படின்னு வரும். லைக் இல்லைன்னா ஆஸ் அப்படின்னு வந்தா சிமிலி. அது சரியா? இது போல, தமிழ் என்ன போல அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஊமை அணின்னு சொல்லுவோம். மெட்டபர் அப்படின்றது என்னதுன்னா டைரக்டாவே கம்பேர் பண்ணுவாங்க. சரியா? இவன் ஒரு சிங்கம் அப்படின்னே சொல்லிடுவாங்க. இவன் சிங்கம் போல இல்ல, சிங்கம் போல பறந்து வரான் இல்ல, சிங்கம் தான் பறந்து வருது அப்படின்னா அது மெட்டபர். அப்ப அது என்னது, அது உருவக அணி. சரியா? அப்போ இங்க என்னது அப்படின்னா இருப்பு முகம் செறிந்த செரித்த ஏந்தலில் மறுப்பின். அப்போ இங்க வந்து என்ன சொல்ல வரான், இருப்பு அப்படின்றது வந்து நமக்கு என்ன தெரியணும்ன்றது அவசியம் இல்லை. ஆனா இருப்பு முகமே வந்துருச்சு. இப்போ சிங்கம் போல இல்ல, இவன் சிங்கம். நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? இங்க இங்க இந்த சொல்ல என்ன கம்பேர், உனக்கு அணி தெரிஞ்சதா போதும்னு சொல்ல வரேன். இந்த லைனை படிங்க. முழு பாடல் இங்க கீழே இருக்குப்பா, அதை விட்டுருங்க. சரியா? முழு பாடல் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன். என்னன்னா, யானையின் தும்பிக்கை பெரியது என பரணர் பாடுகின்றார். இப்பாடலில் வரும் எழில் மறுப்பு என்பது யானையின் கொம்பினை குறிக்கும். இதை எதை குறிக்கும்? எழில் மறுப்பு அப்படின்றது யானையின் கொம்பினை குறிக்கும். அதனை பின்னர் பார்ப்போம். இங்கு இரும்பால் செய்யப்பட்ட பூன் அணிவிக்கப்பட்ட உயர்ந்த அழகிய கொம்புகளையும் பெரிய தும்பிக்கையும் உடைய யானை என பரான் சொல்றார். இரும்பால் செய்யப்பட்ட கொம்புகள் அப்படின்னு. அப்போ அப்ப இரும்பு முகம். அப்ப இங்க எதை சொல்ல வராங்கன்னா இருப்பு முகம், இருப்புங்கிறது இங்க இரும்பு. சரி, அதான் சொல்றேன், நீங்க பாடலை விட்டுரு. ஏன்னா நம்ம பாடல் படிச்சுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. நம்ம ஜெனரலா நம்ம லாஜிக்கை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண பார்ப்போம். இங்க வந்து முகம் அப்படின்றது கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. சரியா? என்ன முகம்னா இரும்பு முகம் இல்ல இருப்பு முகம். அப்ப இங்க போல வரல. என்ன சொல்றது புரியுதா? இங்க போலங்கிறது வரல. அப்ப இது என்னவா இருக்கணும், உருவகணியா தான் இருக்கணும். சரியா? என்ன வராது, பூமை அணி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சொல்லுங்க சார். அதோட ஃபுல் பேரால பார்த்தா அது வந்து போல அப்படின்னு தான் வருது. அதாவது வந்து ஒரு ஈட்டியில வந்து பூன்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி அதோட வந்து அந்த கொம்பு, ஐ மீன் தந்தம் இருக்கு. அந்த தந்தம் உடைய யானையை வந்து ஒரு பெரிய கருமேகத்தோட பெரிய பாடலுங்க, நல்லா கவனிக்கணும். இந்த பாடல் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த பாடல் ரொம்ப பெரிய அந்த பாடல்ல போல வருதா அப்படின்றது நமக்கு கேள்வி கிடையாது. சரியா? இந்த லைன்ல என்ன அணி பயின்று வந்திருக்குங்கிறதான் கேள்வி. சரிங்களா? திருக்குறளா இருந்தா ரெண்டு லைனா தான் இருக்கும். புறநானூற்று பாடல்கள் அப்படி இருக்க தேவையில்லை. அது எத்தனை லைனோ, நிறைய லைன் இருக்கும். 4 லைனோ 8 லைன் 12 லைன் 16 லைன் எவ்வளவு வேணா இருக்கலாம். அதுல ஒரு பாடல ஒரு அணி தான் வந்திருக்கணும்னு வாய்ப்பே இல்லை. ஒரு பாடல ஒரு அணி தான், நிறைய அணிகள் வந்திருக்கலாம். இங்க இருப்பு முகம் சேர்ந்த ஏந்தல் அப்படின்னு இந்த லைன்ல தான் கேட்கறான். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்படி சப்போஸ் நீங்க இதை வச்சு லாஜிக் நீங்க சொல்ற மாதிரி போனா அதுக்கு லாஜிக்கே அப்ளை ஆகாது. அந்த பாடல்ல 20 பாடல நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சு அதுக்கு அங்க போல வந்திருக்குமா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 400 பாடம் எப்படி படிக்க முடியும்? நீங்க அதுதான் சொல்றேன். அந்த அவ்வளவு யோசிக்காதீங்க. தலைகீழா உட்காந்து யோசிக்க வேண்டாம், தலை சுற்றி முகத்தோட வேண்டாம். இதுல பார்க்கும்போது இருப்பு முகம். இரும்பு முகம், இரும்பு போன்ற முகம்னு சொல்லல, இரும்பு போல முகம் சொல்லல. என்ன சொல்லியிருக்கான், இரும்பு முகம்னே சொல்லிட்டான். அப்போ என்னதான் வரும், உருவகணி. ஆமா, உருவகம் தான் வரும்.
அதே மாதிரி தற்குறிப்பெற்ற அணி. தற்குறிப்பெற்ற அணிங்கிறது என்னது? ஒரு உயிரில்லாத விஷயத்துக்கு மனிதனை போல பாவிக்கிறது. அப்ப இங்க உயிரில்லாத விஷயம்லாம் இல்லை, யானை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இல்லைன்னா முகம். ஆனா இங்க சரி, வந்து இதுல முகம்ன்றது வந்து கொம்பின் நுனி அப்படிங்கிற மீனிங் இருக்கு சார். என்னங்க? இதுல வந்து அந்த முகம் இருப்புன்றதுக்கு மீனிங் வந்து இரும்பு, அந்த முகம்ன்றதுக்கு மீனிங் வந்து கொம்பின் நுனி. எக்ஸாக்ட் மீனிங் சரி, நம்ம அதை டைரக்டா நீங்க எடுத்துக்க முடியாது அதுதான். அப்படின்னு போட்டிருக்கோம். இருங்க, நீங்க அந்த பாடலை எடுத்து இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களாங்க ஆன்சர் பண்ணும்போது? அதெல்லாம் இல்ல. இல்ல, ஆனா ஏஓபிஓ இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வரும்னு மட்டும் தெரிஞ்சது. நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க? தற்கொலை நான் ஏன் ஆன்சர் பண்ணேன், அதுக்காக நான் அதனால சப்போர்ட் பண்ணல. டிபெண்ட் பண்ண வேண்டாம், விடுங்க. இங்க ஆன்சர் உருவகணி தான் ஆன்சர். உருவகணி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட், நீங்க தப்பு போட்டுருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது ஓகே தானே? இப்ப கிளியர் ஆச்சுலப்பா? ரைட். சோ கோபாலகிருஷ்ண கோகலே சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. நமக்கு தெரியும் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஆரம்பிச்சிருப்பாரு. புக் போட்டுருப்பேன். பிசைட்ஸ் பீயிங் அ பொலிட்டிக்கல் லீடர், அரசியல் தலைவராக இருந்த தவிர நமக்கு இவர் வந்து என்ன தலைவர்? ஒரு மிதவாதி இல்லையா? மிதவாதி. ஆமா, அப்ப மிதவாதியா இருக்கிறது சமூக சீர்திருத்தவாதி. இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி என்ன பண்ணிருக்கு அப்படின்றது தான். சரிங்களா? அது வந்து எதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டது? சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி 1905ல சமூகத்தை மாற்றத்துக்காக தான் பண்ணுது. அப்போ சமூக சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டு இருக்குது. அப்ப வந்து என்னது? போத் ட்ரூ. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாலும் அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் வந்திருக்கு. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்ற மாதிரி அப்படி கொடுத்திருந்தாலும் இது வந்து கரெக்ட் தான். அப்ப நம்ம இது எப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தலைவர்களை பத்தி நம்ம நடத்துறோம். ஞாபகம் இருக்கா? ஆர்டி பானர்ஜி என்ன பண்ணாரு? சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற டாபிக் வச்சு நடத்திருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வெல்த் தியரி. சரிங்களா? ட்ரெயின் வெல்த் யாரை பத்தி பார்த்தோம் நம்ம? தாதாபாய் தாதாபாய் நவ்ரோஜி. சரியா? தாதாபாய் நவ்ரோஜி அவரை பத்தினா சின்ன சின்ன குறிப்புகள் வந்து ப்ரீ காந்தியன் காங்கிரஸால நம்ம இதை வந்து பார்த்தோம் நம்ம. சரிங்களா? சோ அதை வச்சு இதை ஜெனரலா பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸியான கொஸ்டின். இது ஆல்பா. அதே போல இதுவும் ஆல்பா தான். சோ வருஷங்கள், இது வந்து காந்தியன் எரா, அது வந்து ப்ரீ காந்தியன் எரா, இது வந்து காந்தியன் எரா. சோ காந்தியன் எரா அப்படின்றது என்னது? 1915ல இருந்து 1947 வரைக்கும் வர்றது காந்தியன் எரா. அப்ப அதுல தான் கேள்வி. இது உங்களுக்கு எல்லாமே வருஷம் தெரிஞ்சிருக்கும். இதுவும் என்னதான்? ஆல்பா தான். பூனா பேக்ட், காந்தி இர்வின் பேக்ட், கமனல் அவார்டு. சரிங்களா? இதுல என்ன என்ன விஷயம்னா, இது மூணும் ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. இது மட்டும் தனியா படிச்சிருப்பீங்க. இது என்ன? பிகாஸ் ரெவல்யூஷனரி டாபிக் இது. சரியா? பயங்கரவாதத்துல படி இப்ப மூணுனா படிச்சோம். ஞாபகம் இருக்கா? மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் காந்தியன் எரான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பயங்கரவாதத்தை ப்ரீகாந்தியன் எரால யார் பண்ணா, காந்தியன் எரால யார் பண்ணான்னு சொல்லி ரெண்டு தனியா பிரிச்சு பார்த்திருக்கோம். காந்தி நேரல பண்ணது வந்து 2 பேர். சரிங்களா? ஒண்ணு பகத்சிங், அவருடைய சொசைட்டி, அதாவது பஞ்சாப்ல நடந்த ரெபலியன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டகங்காரம், இது யார் பண்ணா? சூரியசன் பண்ணியிருப்பாரு. சரி, சூரியசனும் அவர் கூட சேர்ந்து அவர் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம், காலேஜ் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து, அதுல பினாதாஸ்னு ஒரு பொண்ணு, அது ஒரு கவர்னர், பட்டமளிப்புடைய கவர்னரே சுட்டுச்சு. இந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் நான். சரியா? சோ இது வந்து சிட்டகம் ஆர்மரி ரைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மட்டும் பயங்கரவாதத்துல வரக்கூடிய டாபிக். உங்க நோட் புக்ல நான் என்ன சொல்ல வரேன், நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது 1 to 4 வந்து பக்கங்கள்லயே வந்திருக்கும். 3 மட்டும் தள்ளியே போயிருக்கும். அது வருஷங்கள் மேவே நீங்க மறந்து போயிருக்கலாம். பட் ஹவுஸ் எவர் நீங்க என்ன பண்ணிட முடியும்? ஈஸியா அரேஞ்ச் பண்ணிட முடியும். திஸ் இஸ் a purely ஆல்பா கொஸ்டின் கிளாஸ்ல நடத்தியிருக்கும். சரியா? இதுவும் ஆல்பா தான். இது நீங்க கெஸ்ட்ல தான் போட்டாகணும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சா அது ஓகே, இல்லைன்னா அது டெல்டா. ஓகேவா? இது நம்ம பியூர் கெஸ் தான், ஆனா ஆன்சர் பண்ணலாம். தாராளமா ஆன்சர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் பிகம் லாஜிக்கலி திஸ் ஒன் இஸ் கரெக்ட். லாஜிக்கலி யூ கேன் டிரைவ் தி ஆன்சர். ஏன்னா ஆந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சோ இல்ல முல்லைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க என்ன பண்ணிருக்க முடியும்? கொண்டு வந்திருக்க முடியும். அதனால திஸ் ஆல்சோ ஒன் ஈஸி கொஸ்டின். சரி, அடுத்து வந்து வருஷங்கள். இதுல எம்ஆர்டிபி ஆக்ட்ங்கிறது இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ் புக்ல படிக்க சொல்லியிருப்பேன். 4 லெசன் படிக்க சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? 7th 8th 9th. அதுல எம்ஆர்டிபி ஆக்ட் வரும், 2வது லெசன்லயே வரும். சரிங்களா? இதுல வந்து எம்ஆர்டிபி ஆக்ட் 1969. இது ஒண்ணு மேட்ச் பண்ண முடியுதா பாருங்க. எம்ஆர்டிபி தெரியுது, நான் சொன்ன 11th லெசன்ல எம்ஆர்டிபி வந்து அதுவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 இயர் பிளானுக்கு அடுத்ததாவே வந்திருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல 4 லெசன் கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல இருந்து கேள்வி வந்திருக்கு.
அப்ப ஒண்ணு மேட்ச் ஆச்சுனாலே என்ன பண்ணிருக்க முடியும், இந்த ஆன்சரை கொண்டு வந்துருக்க முடியும். ஒண்ணு மேட்ச் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா லிட்டரலி கன்ஃபியூசிங். ஏன்னா மூணுமே கன்சியூமர் கன்சியூமர் கன்சியூமர், மூணுமே கன்சியூமர். இதுக்கு வந்து வருஷங்கள் நீங்க ஞாபகத்துக்கு படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது கொஸ்டின் டஃப் ஆக்கிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ கொடுத்துருக்கான், அதுவும் இது புக் க்ளூ. அப்படி பார்த்தீங்கன்னா இது புக் பேஸ்டு கொஸ்டின் தான் சொல்லலாம். புக் பேஸ்டு க்ளூ கொஸ்டின். க்ளூ எங்க இருக்கு, புக் பேஸ்டா இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல மறுபடியும் சொல்றேன். ஸோ திஸ் பிகம் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ரிப்பரேஷன். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு 5 லெசன் கம்பல்சரி படிக்கணும். அதுல முத 3 லெசன் கம்பல்சரி. 7th ஸ்டாண்டர்ட் 7th லெசன், 8th லெசன், 9th லெசன், இது 3 ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. சரியா? இதுல வந்து 3த்துலயுமே ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் 3 சேர்ந்து வந்திருக்கும். ஹிஸ்டரின்னு சொல்லியிருப்பாங்க, ரியாத் வாரி, ஜமீன்தாரி, மஹால் வாரியும் அங்க வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த கொஸ்டின் அது கூட ரேட் பண்ணலாம். முன்னாடி வந்து ரியாத் வாரி வந்துச்சு பாத்தீங்களா, அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்திருக்கும். அது 8வது லெசன்ல வந்திருக்கு. அதாவது சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவின் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு டாபிக். அந்த 8வது லெசன் அது சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவின் பொருளாதாரம் அப்படின்ற அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்வெல் தியரி, ஜமீன்தாரி இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ முன்னாடி ஒரு கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்திருக்கு, இந்த கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ இது வந்து நீங்க படிக்கல அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்க முடியாது. பட் திஸ் இஸ் an ஆல்பா கொஸ்டின். இது கண்டிப்பா என்ன பண்ணலாம், நீங்க ஆன்சர் பண்ணி இருக்க முடியும். ஓகே. ஸோ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதுல பாத்தீங்கன்னா எம்பவர் உமன் த்ரூ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது இட் இஸ் நாட் அ டைரக்ட் ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ். ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமா தான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின். இது நீங்க இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணிக்க முடியும். காமன் சென்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா இது கொடுத்துருக்க முடியாது. பிகாஸ் இது எல்லாமே கோரிலேட்டட் தான். சரிங்களா? இப்ப ஸ்கில்லுன்னு இருக்கு, ஸ்கில் அப்படின்றது பெண்களை வந்து முன்னேற்றத்துக்கு இருக்குமா, இருக்கலாம். ஓகே, ட்ரைனிங் கொடுத்துருப்பான், அவார்டு கொடுத்துருப்பான், கண்ட்ரி ப்ரொடக்ட் இன்க்ரீஸ் அப்படி பார்க்கும்போது ஆமா இது யூ குட் நாட் ஹேவ் கெஸ்ட் த்ரூ லாஜிக். ஸோ இது வந்து ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் டஃப் தான், தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணிக்க முடியும். என்ன சரிதானே? இல்லை வேற ஏதாவது க்ளூ உங்களுக்கு கணக்கு தெரியுதா? நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ஆமா, நேஷனல் ஸ்கில்ல உமன் வருமே. இது பெண்களுக்கு மட்டும்ன்ற வார்த்தைங்க இல்லையே. எம்பவர் ஒன்லி உமன் கொடுக்கலையே. ஸ்கில் டெவலப் இல்ல, நீங்க யோசிக்கிற லாஜிக்கு அதுல ஸ்கில்னு வந்திருக்கு. அதனால இந்தியால வந்து எனக்கு பெண்கள் மட்டும் இருக்காதே, அது எப்படி? அது என்ன சொல், அதாவது பெண்கள் அதுல வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அந்த லாஜிக் அப்ளை ஆகாது. நீங்க அதை யோசிச்சீங்க, அது ஓகே, எக்கு தப்பா சரியாயிருச்சு. ஆனா அந்த லாஜிக் எப்படி அப்ளை? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? இவர் என்ன சொல்றாரு, தேசிய திறன் அப்படி வந்துருச்சு. அப்ப தேசிய திறன் வந்துச்சுன்னா அதுல பெண்கள் மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்றாங்க. அவங்க பெண்கள் மட்டும்னே சொல்லலையே. கேள்வி முழுசா பாருங்க. எம்பவர் ஒன்லி. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன், என்னன்னா ஒன்லி. சரியா? ஞாபகம் இருக்கா? ஒன்லி இல்ல மஸ்ட் இல்ல மோஸ்ட், இந்த மாதிரி வந்து டெஃபினேட்டிவான விஷயங்கள் வந்ததுனாலே தப்பு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? க்ளூ கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்ஃபேக்ட் நான் சொன்னா இந்த க்ளூ வச்சு நிறைய சொல்லியிருக்கலாம். அதாவது ஆன்சர் தெரியலையா, டெல்டா வந்து கோ ஃபார் த லாங்கர் ஆன்சர்னு சொன்ன பாத்தீங்களா, அதுலயே நிறைய நிறைய இது வந்து இங்க வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன ஃபையாஸ் அப்படித்தானே? ஆமா, ரைட். ஓகே. சோ இதுக்கு வந்து எப்படி யோசிக்கலாம்? ட்ரைனிங் பண்ற ப்ரோக்ராமா அது மாதிரி செஞ்சுதான் சார். தேர்ட் வந்து அவங்க பூஸ்ட் அப் பண்ணி சார் எம்ப்ளாய்மெண்ட் இல்ல நான் வருதுன்றது ஓகே, ஒன்னை எலிமினேட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு பண்ணலாம்ல சார்? நம்ம வந்து ஆர்கனைஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணி அது கோரிலேட் ஆகுது. ஃபோர்த் வந்து மோஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண மோஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஒண்ணு ஏன் வராது அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு தோணுச்சு சார். அப்புறம் டுவல் இல்லப்பா. சார். இல்ல சி நான் what I'm trying to teach you here என்னன்னா லாஜிக்கலா இதுக்கு வந்து பண்ண முடியும். இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது நம்ம இங்க பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஒர்க் அவுட் சொல்ல முடியாதுல்ல. இப்ப முன்னாடி யாந்த பார்த்தோம்ல,
ஆந்தைங்கிறது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும். கிளி பச்சையா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? இல்ல சார் எங்க வீட்டு கிளி பச்சையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்க எப்படி ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு தேவையில்லை. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 50% உமன் வராதுன்னு ஒரு டவுட் வந்து உமன் வருதுப்பா. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல உமன் இருக்கு அப்ஜெக்டிவ்ல. டு எம்பவர் உமன் த்ரூ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது எக்கனாமிக்கலா கிடையாது. ஆன்சர் என்ன தெரியுமா? பொருளாதார, அதாவது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ்னா பணம் கொடுத்து உதவி செய்யறது. இந்த ஹெல்ப் குரூப்ஸ் மாதிரி ஆமா, வரலாம் ஸ்கில் மூலியமா ஒண்ணு நீ இப்படி வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம். பொருளாதார சுதந்திரம் அப்படின்றது, பொருளாதார சுதந்திரம்ங்கிறது பணம் கொடுக்கறதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் உனக்கு. அதுவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம தெரியுமா எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ்னா பணம் கொடுத்து உதவுறது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வாய்ப்பு இல்லை. அதான் சொல்றேன்ல, நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இல்லை அது. அப்ப அது தெரிஞ்சிருந்தாதான் உனக்கு இது அப்ளையே பண்ண முடியும். அதனால சொல்றேன் இது லாஜிக்கலா கண்டுபிடிச்சிருக்க சான்ஸ் இல்லை. ஆனா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல கண்டிப்பா பெண்கள் ஒரு திட்டம் கொண்டாடுறானா அதுல பெண்கள் இல்லாம ஒரு திட்டமே இல்லை. சரிங்களா? பெண்கள் இல்லாம ஒரு திட்டம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி பெண்கள் இருப்பாங்க, அதை எப்படி விடுவாங்க? ஏன்னா அப்படி விட்டாங்கன்னா ஜெண்டர் பேரிட்டி கேப்ல ஐநா சபையில போடுற திட்டம், ஐநா சபையில போடுற இந்த ரேங்கிங்ல இந்தியா தள்ளி போயிடும். ஐநா சபையில ரேங்கிங் எல்லாம் போடுறாங்கல்ல, ஜெண்டர் பேரிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் ரேங்க் போடுறாங்க. அது நம்ம கொண்டாடுற திட்டத்தை தான் பார்ப்பான். இப்ப திட்டத்துல பெண்களை சேர்க்கலையா, அப்ப ரேங்க் தள்ளி 110வது ரேங்க் அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. அதனால அதுல பேர் கெட்டு போயிடும். அதனால உமனுக்கு ஸ்கீமே நீ உமனுக்கு தான் படிக்கணும். வர்ற ஸ்கீம், அதாவது புடுங்கிறது புறமே தேவையில்லாத நீ தான். வர்ற ஸ்கீம் எல்லாமே பெண்களுக்கு தான். இல்ல பெண்கள் அதில் கண்டிப்பா இருப்பாங்க. பெண்களை விட்டுட்டு ஒரு ஸ்கீம் என்ன இருக்கு? எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு ஸ்கீம்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. என்னன்னா அந்த சிறுவர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க பாருங்க, அது ஒண்ணு இருக்கு. சரியா? காலேஜ் முடிச்ச சிறுவர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க இல்லையா? என்ன சொல்ற தெரியுதா? புதல்வன் திட்டம். புதல்வன் திட்டம். ஆமா சார். ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு ஜெண்டர் இருக்கு. மத்த எந்த திட்டமும் பெண்களுக்கு இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த லாஜிக் அப்ளை ஆக வாய்ப்பு இல்லை. இது தெரிஞ்சிருந்தாதான் பண்ண முடியும். இட்ஸ் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ், இது டஃப் தான். சரியா? மத்தபடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்க ஏதோ கெஸ்ல சரியா இருக்கு. அந்த அந்த லாஜிக் எல்லாருக்கும் எக்கனாமிக் அப்ளை இந்த கீவேர்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம் அதான் சொல்றேன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா கீவேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா நமக்கு இருக்கிற டைம்ல அந்த லைன் பை லைன், இன்ச் பை இன்ச் நம்ம உட்காந்து யோசிக்க முடியாது. ஓகேவா? சோ இது டஃப் தான். ஓகே, இது வந்து ஈஸியான கொஸ்டின். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல யாருடைய கடமைகளை பத்தி அதிகமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசர் தான். அரசர் என்ன பண்ணணுங்கிற கடமைகள் அதிகமா, இறைமாட்சின்னு ஒரு அதிகாரமே இருக்கு இல்லையா? இறைமாட்சி அதிகாரம் இருக்கு. அரசர் என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான். வெரி வெரி ஈஸி. நீ அதிகாரங்களை படிச்சிருந்தா திருக்குறள் அப்ப இவன் திருக்குறள், அதாவது இவன் குறள்ல இருந்து கேள்வி கேட்கல, திருக்குறள் 1330 குறளை படிச்சு உனக்கு பொதுவா என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிறத வச்சுதான் அவன் கேள்வி கேட்கிறான். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அவன் உள்ள குறள்ல இருந்து கேள்வி கேட்கிறத விட்டுட்டான். சரியா? என்ன சொல்ற புரியுதா? குறள் தான் கேள்வி 1330 குறளை உன மனப்பாடம் பண்ண சொல்லல. நீ இவ்வளவு குறளை நீ படிச்சு, திருக்குறளை நீ படித்து என்ன கற்பித்து வைத்த, வாட் இஸ் த மாரல் ஆஃப் திருக்குறள், வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் அப்படின்றது ஜென்ரல் கொஸ்டின் தான் கேட்கிறான். ஜிகே ஆஃப் திருக்குறள் தான் நிறைய வருது. இல்லைக்குதா? அப்போ அதிகாரங்கள் நீ படிச்சு வச்சிருக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அரசர் எது செய்யணும், இதுதான் நல்ல அரசன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுதான் அதிகமா இருக்கு. இம்ப்ளிசிட்லி அப்படின்னு என்னது? மறைமுகம். எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா வெளிப்படையாது. அதுக்குன்னு மற்றவங்களுக்கு வந்து இங்க சொல்லல அர்த்தம் இல்லை. மற்றவங்களுக்கு இருக்கு. ஆனா அரசருக்கு தனி அதிகாரமே இருக்கு. இறைமாட்சின்னு ஒரு அதிகாரமாய் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. சோ இது வந்து பயாலஜில வந்து ஜெனடிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டான். ஓகேவா? ஜெனடிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டான். அது ஜெனடிக் டிசீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைன் ஃபில்டர் அப்படின்ற சிண்ட்ரோம் இருக்கு இல்லையா? எக்ஸோ காம்பனன்ட். இது வந்து அதாவது இந்த ஜெனடிக் டிசீஸ் வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ். இங்க 23 ஆண் கிட்ட இருந்தும் 23 பெண் கிட்ட இருந்து வரும் இல்லையா? கருமுட்டை விந்தணு அது ஒண்ணு சேரும் போது நமக்கு என்ன மாறும்? 46 மாறும். ஓகேவா? இப்படி 46 மாறும் போது என்ன ஆகலாம்னா இதுல சில குளறுபடிகள் ஏற்படலாம். அப்படி குளறுபடிகள் ஏற்படுறதை வச்சுதான் என்ன வருது? இந்த நோய்கள்லாம் வருது. டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர், டர்னர் சிண்ட்ரோம், இதெல்லாம். அதுல என்ன குளறுபடி
அப்படின்றத தான் நம்ம இங்க பாக்குறோம். 21வது குரோமோசோம்ல ஏற்பட்டுச்சுன்னா அது டவுன் சிண்ட்ரோம். சரியா? மொத்தம் 23 இருக்கா? இது ஜென்ரலா உங்களுக்கு தெரியணும், 22 + 1 தான் சொல்லணும். ஏன்னா 1ங்கிறது XY இருந்துச்சுன்னா அது என்ன? XY இருந்தா யாரு? மேல். XX இருந்ததுன்னா ஃபீமேல். சரியா? மிச்ச 22மே நம்ம உடல் பாகங்களை குறிப்பிடுது. ஆட்டோசோமல், அல்லோசோமல். இது ஜென்ரலான ஒரு இஷ்யூ. சரிங்களா? இதுல இந்த கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ங்கிற குரோமோசோல் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நார்மலுக்கு 46 XYன்னு இருக்கலாம் மேலுக்கு, 47 XXY இருந்தா அது வந்து கிளைன்ஃபில்டர். இங்க XO காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கா, ஸோ இது ராங். சரியா? அண்ட் சில பேர் என்ன சொன்னா, ஹீமோஃபிலியா இது வந்து ரத்தம் சம்பந்தப்பட்டது, அது செக்ஸ் லிங்க்டா இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி சிலர் யோசிச்சு 2 போட்டிருக்காங்க. சரியா? சில பேர் 2 போட்டிருக்காங்க. சில நபர்கள் வந்து இதுதான் சரின்னு ஆர்கியூ பண்றாங்க. பட் ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபேக்டர் 7 டெஃபிஷியன்சி அண்ட் ஃபேக்டர் 9 டெஃபிஷியன்சி அப்படின்றது சேம். இது வந்து ஜீன், எக்ஸ்ங்கிற ஜீன்ல தான் வருது, எக்ஸ் குரோமோசோம்ல தான் வருது. சரியா? எக்ஸ் குரோமோசோம் இருக்குல்ல, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ், இந்த எக்ஸ் குரோமோசோம்ல தான் ஹீமோஃபிலியாக்கான டெண்டன்சி இருக்கு. ஓகேவா? சோ அது குறிப்பா மேலுக்கு அதிகமா வரதுக்கான டெண்டன்சி அதிகமா இருக்கு. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் மோர் கிளாரிஃபிகேஷன், டூ சம் ரிசர்ச். சரிங்களா? அதனால இது வந்து என்னதான், சோ எக்ஸ்ங்கிற வந்துட்டாலே அது என்னது, ஜெண்டர் லிங்க்டு தான், சோ செக்ஸ் லிங்க்டு தான். இது கிளியர் கட்டாவே என்ன வரல, 3 வந்து பேர் ஆகல. ரைட், நம்ம பயாலஜி நடத்தும் போது அதை மறுபடியும் பார்க்கலாம். சரியா? ஸோ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஜெனட்டிக்ஸ்ல இருந்தும் கேள்வி வருது. ஸோ பயாலஜில நம்ம எங்க பார்த்தோம், இந்த வாட்டி பிசிக்ஸ்ல எந்த டாபிக்ல இருந்திருக்கு, மேக்னட்டிசம். அதனால அடுத்த வாட்டியும் அங்கிருந்தா ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் ஜென்ரலா ஒரு டாபிக் சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீ படிச்சு வச்சுக்கணும். அதே போல பயாலஜில எங்க வந்திருக்கு, ஜெனட்டிக்ஸ். அதே போல கெமிஸ்ட்ரிங்கிறது ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா இருந்தா கேட்பான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வாட்டியும் கெமிக்கல் ஃபார்முலா இருந்தா கேட்டான். ஓகேங்களா சார்? கிளாஸ்ல இருக்கு சார், திரும்ப கூப்பிடுறேன் சார். சார் கிளாஸ்ல இருக்கு, திரும்ப கூப்பிடுறேன் சார். சாரி சார். சரி, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டஃப் தான். இதுல மேபி நீங்க ஆர்டிகல்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சிருக்க முடியும். என்னன்னா ட்ரைபியூனல்ஸ். ஸோ ட்ரைபியூனல்ஸ் அப்படின்றது 323A, 323B, மொத்தத்துல 323. 323 அப்படின்ற ஆர்டிகல்ஸ் வந்து ட்ரைபியூனல்ஸ், அதாவது தமிழ்ல தீர்ப்பாயங்கள் அப்படின்றது கூட. இது மேபி ஒரு பாலிட்டி படிச்ச ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் தெரிஞ்சிருக்கு, ஆனா எந்த வருஷம் எப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தட்ஸ் வை திஸ் பிகம் a tough question. சரியா? யாருக்கான ஆன்சர் தெரிஞ்சதை பார்க்கணும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபார் எவ்ரி ஒன் இது டஃப் தான். ஓகேவா? என்ன தெரிஞ்சிருக்கலாம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் தெரிஞ்சிருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வந்து ஆர்டிகல் டி, ஆப்ஷன் டி, இது வந்து நம்ம மொத்தம் சொல்லிடுறேன். இந்த சார்க் அப்படின்ற எத்திக்கல் கவர்னன்ஸ், சார்க்னு அப்படின்னா செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நிர்வாக சீர்திருத்த ஆணையம். 2 ஆணையம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, செகண்ட் ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த சார்க்னு சொல்லும் போது சார்க் மாநாடு கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. SAARC, அது SAARC, சார்க் மாநாடு அது கிடையாது. சரியா? சார்க் மாநாடு, பிம்ஸ்டெக் மாநாடு, இதெல்லாம் வேற. சரிங்களா? இதெல்லாம் வேற. இது வந்து பாத்தீங்கன்னா ரிஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த குழு. சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோடைய இது வந்து 2007. இது இது மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருக்கு. ஆனா இது படிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இது ரேரஸ்ட் படிச்சிருக்க வாய்ப்புகள் கம்மி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆர்டிகல் 323 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு, 1976 B1. இது தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். இது தெரிஞ்சிருந்தால் படிச்சு ஆன்சர் பண்ணிருக்கலாம். சொல்லுங்கம்மா, இதை சொல்ல வந்தீங்கம்மா? சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு காமன் நாலேஜ் தான்.
காமன் கொஷின் அண்ட் ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் an ஈஸி கொஷின் இல்லையா? சொல்லுங்க. ஹெச்ஐவிங்கிற பரவுறதுக்கு வந்து பிஹேவியர் தான் காரணம் அப்படின்றாங்க இல்லையா? ஒரு தனிநபருடைய பழக்க வழக்கங்களும் நடத்தையும் தான் காரணம்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் ஏன் நடத்தை தானே காரணம்? நீங்க சொல்லுங்கம்மா. ஹெச்ஐவி எப்படிமா பரவுது? ஆனா அதனால மட்டும் சொல்ல முடியாதுல்ல சார், அதனால மட்டும் அதுவும் ஒரு இல்லையே. ஒன் ஆஃப் த ரீசன். நல்லா கவனிக்கணும். மோர் ஆஃப்டன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரும்பாலும் அப்படின்றதுதான் இங்க விஷயம். அதனால மட்டும் அதுதான் இங்க டெஃபினிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கா? ஒன்லி ஹெச்ஐவி வந்து இப்ப நடத்தையின் மட்டும் அப்படின்ற வார்த்தை இருக்கா இங்க? இல்ல ஜெனரல் டேர்ம். எப்பயுமே ஜெனரல் டேர்ம். நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ல ஆஃப்டன், ஆல்டோ, ஆஸ் இந்த மாதிரிலாம் வந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எப்பயுமே 90% கரெக்ட் தான். சரிங்களா? ஒன்லி, மோஸ்ட், சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட்டா வந்தது அது மட்டும், அதாவது தமிழ்ல என்ன சொல்லணும்னா மட்டும் வந்ததுன்னா அது 90% தப்பா தான் இருக்கும். நல்லா ஞாபகம். ஸ்டேட்மெண்ட்ல ஒன்லின்னு வந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இது ஜெனரல், எப்பயுமே ஞாபகம். இப்ப மோர் ஆஃப்டன் அப்படின்னா என்னது? அதிகமான நேரங்கள்ல இதுதான் அஃப்கோர்ஸ். சரிங்களா? சோ தவறான பழக்கங்கள் மூலியமாவும் நடத்தையின் காரணமாக தான் பரவுது. அண்ட் மற்ற காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ஷேவ் பண்ண பிளேட்லயே இன்னொருத்தனுக்கு ஷேவ் பண்றது, சரிங்களா? அப்புறம் ஒருத்தருக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றது. போதை பழக்கத்துக்கு உட்பட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே ஊசியை எல்லாரும் என்ன ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அது அப்படியே இன்னொருத்தனுக்கு பரவிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஊசி ஜென்ரலா ஊசி ஒண்ணு நடத்த காரணமா, இன்னொன்னு கவனக்குறைவு காரணமா. கவனக்குறைவு காரணமாங்கிறது எதனால வருது? புவர் மானிட்டரிங். அப்போ இங்க எப்படி ஹெச்ஐவி பத்தி எப்படி பரவுங்கிறத ரெண்டு சொல்லியிருக்கான். ஒண்ணு நடத்தை. அப்ப இது வந்து ஒரு தப்புனால பரவுது, தப்பு செய்யறதுனால பரவுது. இங்க எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பரவுறதுக்கு காரணம் கவனக்குறைவுனால பரவுது. கவனக்குறைவு. அப்ப ரெண்டும் ஒண்ணு இல்லை. ரெண்டும் சரி. ஆனா இதுக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல ஊசி மாத்தி ஒழுங்கா கவனிக்காம ஒரே ஊசியை ரெண்டு பேருக்கு, அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்கிற ஊசியை தூக்கி அவங்களுக்கு ஒரு ஊசியை போட்டுட்டு உங்களுக்கும் அதே ஊசியில போட்டாங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஐவி வந்துரும்பா. இது எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணும். இது ஜென்ரலா எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? தவறான உடலுறவு வைத்துக் கொள்வது வந்து மூலயமா இல்ல நிறைய பார்ட்னர்ஸ், சரியா, திருமணம் தாண்டிய உறவு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸோ இல்ல இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷனோ இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு பரவும். அது வந்து தவறு செய்யறவங்களுக்கு, தப்பு செய்யறவங்களுக்கு பரவுது. சரியா? ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, உடம்பு சரியாம இருக்கவங்க வருவாங்க. இல்ல அவன் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து பார்பர் கடைக்கு போயிருப்பான், அவனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு பிளேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி நீ போனது அந்த பிளேடை மாத்தணும். அந்த 2 ரூபா 10 ரூபாய்க்கு கந்த பிசா அதே பிளேட்ல உனக்கும் ஒரு சீவி உனக்கு லைட்டா ஒரு கீழே விழுந்துருச்சு, சரி லைட்டா பிளட் தானே அப்படி தூக்கி போட்டு போனேன்னா அந்த சின்ன பிளட் உள்ளே ஹெச்ஐவி உள்ள போயிடும். அப்புறம் என்ன, நீ ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்ட, ஆனா உனக்கு என்ன வந்துடும்? ஹெச்ஐவி வந்துடும். அப்ப இதுக்கு என்ன காரணம்? கவனக்குறைவு. இப்ப பார்பர் ஷாப்ல பாருங்க, எங்கெல்லாம் பிளேடு, ஊசி, உடம்புல குத்துற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஏன் இப்ப நம்ம கடையில பஸ் ஸ்டாண்ட்ல வெல்ட்ரி பிஞ்சில சீவு வாங்கி பாருங்க, பிளேடு இருக்குனாலே நீ தள்ளி இருந்துக்கணும். பிளேடுக்கும் நமக்கும் பொதுவான இடங்கள் பப்ளிக் பிளேசஸ்ல பிளேடு யூஸ் பண்றாங்க, இல்ல கத்தி பிளேடு இருந்தாலே என்ன சான்சஸ் ஆஃப் என்ன இருக்கலாம்? ரீயூசபிள் பிளேட்ஸ். அது ரொம்ப முக்கியம். ரீயூசபிள். அப்படி பார்த்தா எங்கேயுமே போக முடியாதே சார் அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க. நிறைய பேர் தெரியல, இன்னும் இப்பதான் கத்துக்கிட்டு வரீங்க, அதனால சொல்லிடுறேன். அதனால இது ஜென்ரலான விஷயங்கள் சரி காமன் சென்ஸ்ல தெரிஞ்சிருந்ததுன்னா இது ஆன்சர் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரெண்டு எக்ஸ்பிளேஷன் கிடையாது, சரிதானே? திஸ் இஸ் ஆல்பா கொஸ்டின், ரைட்? இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஈஸி தானே? ஆமா, நாமக்கலை பத்தி கேட்டிருக்காரு, எப்படி தப்பு பண்ணலாம் நீங்க? சரி. ஆனா இங்க எங்க தப்பு பண்ணிருக்கலாம் தெரியுமா? உங்களுடைய கவனக்குறைவால. நம்மால் அவசரத்துல கரெக்ட்லி பேர்னு போடக்கூடாது, கேள்வியே படிக்கணும். இன்கரெக்ட்லி பேர்
எது தவறுன்னு கேட்டிருப்பான். அங்க அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமா, இப்போ 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. ஸோ எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. இது வந்து ஒரு குறள் கொடுத்துறாங்க. அடுத்து திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும் போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. அவருடைய காலத்துக்கு அது வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அது வந்து இது ரெண்டுமே சரிதான். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, இதுவும் கிளாஸ்ல நடக்கிற கொஸ்டின் தான். சாதவாகனர்கள். சரிங்களா? சாதவாகனர் முதல் அரசர் யாரு? சிமுகா. வம்சத்தை தோற்றி வச்சது சிமுகா தான். இது கிளாஸ்ல இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சிமுகா தான் முதல் அரசர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சிமுகா அடுத்த முக்கியமான அரசர் கௌதமிபுத்திர சதகர்ணி. கிளாஸ் நடத்தும் போது கூட நான் சொல்லியிருப்பேன், கௌதமியின் புத்திரன் வந்திருப்பான். ஆல்ரெடி கௌதம புத்தா, கௌதமி அப்படின்னு சொல்றாங்களா அம்மா, அதாவது தந்தை தன் வளர்ப்பு தாயின் பேரிலே வைத்துக் கொண்டவர்கள் இவங்களா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். அஸ்வமேத யாகங்கள் செஞ்சிருப்பாரு கௌதமி, முதல் பிராமணன் என்று தன்னை சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபால்ட்டா தப்பு. ஃபர்ஸ்ட் சாதவரக்க அரசரும் இல்ல, அவர் தான் பலசாலியான அரசர். சரியா? சோ தென்னிந்திய வரலாறுல முதல்ல வந்து சாதவாகனர்கள் தான். நம்ம மௌரியன் போஸ்ட் மௌரியன் எரா நம்ம பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? சோ போஸ்ட் மௌரியன் எரால இங்க சுங்க வம்சம், இங்க சாதவாகனர்கள், இங்க வடமேற்கு படையெடுப்புகள், கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், பகலவர்கள் அப்புறம் குஷானவர்கள், சரிங்களா? சசானியர்கள் சொல்லி நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தோம் 180 பிசிக்கு அப்புறம் 180 பிசி அடுத்து குப்தா வர வரைக்கும். அப்ப சாதவாகனர்கள் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு இது. அவர்களை பத்தி ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு 3 பேஜ் தான் வரும். உங்களை பத்தி டேட்டா எவ்வளவுதான் இருக்கு? ஜஸ்ட் 3 பேஜ் டேட்டா தான் இருக்கு. சரிங்களா? ரைட். சோ இத முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப ஒண்ணு போச்சுனாலே என்ன கிடையாது, இதுவும் போச்சு இதுவும் போச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது பீட்டா கொஸ்டின் ஆயிடுச்சு. சரி, அடுத்து பாருங்க. His achievements are described in மானாகத் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. மானாகத்துல ஒரு இன்ஸ்கிரிப்ஷனே இல்ல. சரியா? ஒண்ணு இவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். சரியா? நாசிக் கல்வெட்டு, நானாகத் கல்வெட்டு. அது நானாகத், இவன் மானாகத்துன்னு கொடுத்திருக்கான். அண்ட் அப்கோர்ஸ் அது நாட் டிஸ்கிரைப்டு தான் கொடுத்திருக்கான். மானாகத்துன்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் இல்ல, அதுல அவங்க சொல்லி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுதா நான் சொல்றது? மானாகத்துன்னு ஒரு கல்வெட்டும் இல்ல, நானாகத் கல்வெட்டுனா தான் சொல்றது வாய்ப்பு இருக்கு. மானாகத்து கல்வெட்டு இல்லை, அதனால அது கரெக்ட். சரியா? அதனால இது ரெண்டும் கரெக்ட். இங்க அதாவது டிஸ்ட் அடிச்சிருப்பான். ஒண்ணு மேபி இவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தான் அப்படின்னா, அப்ப 3 மட்டும்தான் வரும். அப்ப ஆன்சர் 3 இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏதாவது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்? ஆமா. ஆனா அதை டபுள் செக் பண்றது தமிழ்ல பாத்தீங்கன்னா, தமிழ்லயும் மானாகத்துன்னு தான் இருக்கு. அப்போ இவன் தெரிஞ்சு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கோ இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இருக்க வாய்ப்பு இல்லை. அவன் தெரிஞ்சேதான் கொடுத்துருக்கான் மானாகத்துன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? ஆமா. சோ இதில் பார்த்தா கல்வெட்டுகள் பாருங்க, நானாகத் கல்வெட்டு, நாசிக் கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு, அமராவதி கல்வெட்டு. நானாகத் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அவர்களுடைய வம்சாவளி யாருக்கு இப்போ நம்ம அலகாபாத் கல்வெட்டுல பார்த்திருப்போம். சரி, என்னோட தாத்தா பாட்டன் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான் யாரு? சமுத்திரகுப்தன். அதே போல நானாகத் கல்வெட்டு தன்னுடைய வம்சாவளியை சொல்லியிருக்காரு. நாசிக்ல சாகர்கள் எப்படி அவங்க வென்றார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாஞ்சில தட்சிண பதாவதி, அதாவது லார்ட் ஆஃப் தட்சிண பதா, தென்னிந்தியாவை ஆட்சி செய்வோம் என்று சொல்லியிருக்கான். எழுதுன மாதிரி தெரியலையே. அடுத்து அமராவதியில வந்து புத்த துறவிகளுக்கு பௌத்தத்துக்கு அவங்க செய்த நன்கொடைகளை பத்தி எழுதியிருக்காங்க. மொத்தம் 4 கல்வெட்டுகள். சரிங்களா? அதுல நாசிக் நாடக கல்வெட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இவன் பண்ணி ஆன்சரை வந்து தப்பு பண்ணியிருக்கான். அதனால வந்து நமக்கு பி வரும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஆல்பா கொஷின். இது வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்தெந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி கொஷின். அடுத்து ஸோ அந்த தாய் திட்டம், தமிழ்நாடு வில்லேஜ் ஹாபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பேர்லயே இருக்கு. இது லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. வில்லேஜ் ஹாபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். கரெக்டா?
அப்ப வில்லேஜ் ஹாபிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணா கிராம ஏரியத்துல மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமா. அப்ப ரெண்டுமே லிங்க் ஆயிருக்கு. திஸ் பிகம் an easy question. ஏங்க அசால்ட் கொஸ்டின்லாம் டஃப்லாம் இல்லைங்க. நீங்க வந்து அதை லாஜிக்கலா ஆன்சர் பண்றதுதான் இருக்கும். சரியா? கொஸ்டின் பல்கா பார்த்துட்டு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாதவன் பார்த்தீங்கன்னா 75% ப்ரிப்பேர் பண்ணாதவன் தான். சரியா? சும்மா போய் எழுதிட்டு வருவோம். இல்லைன்னா இன்னொரு கேங் என்ன இருக்குன்னா 125 மார்க்ஸ் படிச்சவனா இருப்பான். அதாவது தமிழ் மேக்ஸ் படிச்சு ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன தெரியுமா? சும்மா போய் எழுதிட்டு வரவன். அவன் வந்து 50%. அடுத்த கேட்டகரி யாரு? 25%, 125 மார்க் படிச்சவன். சரியா? ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்து 125 மார்க் வருது, அதை மட்டும் படி. ஜிஎஸ் அம்மா பெருசு அவன் படிப்பான், அப்படி படிச்சவன். அடுத்த ஒரு 10 கேட்டகரி 20% வந்து பாத்தீங்கன்னா உருப்படியே 200 கேள்வி படிச்சவன். ஆனா ஒரு அட்டம் 2 அட்டம் இருக்கிறவன். சரியா? மினிமம் அடுத்து லாஸ்ட் 10% தான் இதை ஒழுங்கா படிச்சுட்டு லாஜிக்கலா நிறைய டெஸ்ட், ஒரு 40 டெஸ்ட் 50 டெஸ்ட் எழுதி பார்த்து, சரியா, நம்ம ரிவர்ஸ் அப்ரோச் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி 1 இயரா ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்து வந்தவன். அவனுக்கு இது வந்து மீடியம் தான் சொல்லலாம். சரியா? ஈஸின்னு சொல்லிட முடியாது, மீடியம். ஏன்னா கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் உனக்கு தெரிஞ்சாதான் அது ஈஸி. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உனக்கு ஆன்சர்லாம் வரல, நீ சால்வ் பண்ணணும் இங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. சரிங்களா? சிப்பாய் கழகம் எப்பன்னு உங்களுக்கு தெரியும், சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட் எப்பன்னு தெரியும், சவுத் இந்தியன் அப்படின்னு எப்பன்னு தெரியும் உங்களுக்கு. இதுக்கு மேல ஈஸியா வந்து கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. வெரி வெரி ஈஸி, டெட் ஈஸி. அடுத்து இப்போ பயாலஜி நடத்தும் போது கூட நான் சொன்னேன், ஆர்கானிக் கரிம பொருட்கள். சரிங்களா? ஆர்கானிக் அப்படின்னு வந்தாலே அது உயிர். கார்பன் உயிர் உள்ள பொருட்கள் எல்லாத்துலயும் கார்பன் இருக்கும். கார்போஹைட்ரேட் கூட சொன்னேன், CHO, அதை வச்சுதான் கார்பன். கார்பன் இல்லாமல் என்ன இருக்காது? உயிர்கள் ரொம்ப கம்மி. கார்பன் அடிப்படையில் தான் எல்லா உயிர்களும் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதை அப்படியே இப்போ லாஸ்டா ஒரு 2 வாரம் 3 வாரம் நடத்துறது பயாலஜில. சரியா? சோ இது எல்லாமே என்ன ஆகும்? வரும். இது எல்லாமே வரும், 3 வரும். இது வந்து இது பயாலஜி கொஸ்டின்லாம் சொல்லிட முடியாது. சரியா? இது வந்து ஒரு பயாலஜி ஏரியா தான். சரியா? இது பயாலஜி படிச்சுட்டு தான் சொல்லணும் அவசியம் இல்லை, ஒரு காமன் சென்ஸ் தான். ஓரளவுக்கு நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இங்க வந்து அவன் ஃபேக்சுவலி விட்டுட்டான். நீ ஓவராலா படிச்சதுல உனக்கு என்ன காமன் சென்ஸ் இருக்குங்கிறத என்ன பண்றான், கேட்கறான். ரைட். அடுத்தது இதுவும் வந்து ஈஸி, ஆனா இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டட். என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாஜி ஃபார்முலா எப்பயுமே இந்த கிரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ரொம்ப டைமை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுக்கலேன். உதாரணத்துக்கு 1931, 32, 33 இப்படி வந்தா ரிஸ்க். இப்ப முன்னாடி வெள்ளூர் கழகம் எல்லாம் பாருங்க, டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு, ஈஸியா என்ன பண்ணிட முடியும், கிரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரிச்சு முடியும். அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆர்மி ட்ரையலா இருக்கட்டும், INA ட்ரையல் லாஸ்ட் டைம் நடத்தினது, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்ஸ்க்காக பிரச்சனை பண்ணிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா INA ட்ரையலுக்காக தான் வெள்ளக்கார இந்தியா விட்டு போனது. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்மி, இது 1943 சுபாஷ் சந்திர போஸால நடத்தப்பட்டிருக்கும். உருவாக்கப்பட்டது ராஸ் பிஹாரி போஸால 42. INA ட்ரையல் 45, 46. ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இது வந்து ஒரு ட்விஸ்டா இருக்கும். இது நம்ம படிச்சிருக்க வாய்ப்பே இல்லையடா அப்படின்னு. இது வந்து இது பிரிட்டிஷோடைய ஹிஸ்டரியில வரும். அதாவது காந்தி வரலாறு அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா இது வராது. பிரிட்டிஷின் வரலாறு அப்படின்னு படிக்கும்போது இந்தியாவுக்கும் விமானப்படையை உருவாக்குனது எப்பன்னு கேட்டீங்கன்னா 32லயே உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவில், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவின் விமானப்படை. அண்ட் ராஜாஜி ஃபார்முலா, இல்ல இது தெரிஞ்சவங்க கூட ஓகே தான். ராஜாஜி ஃபார்முலா 44, இது தெரிஞ்சிருந்தா கூட என்ன பண்ணிட முடியும், ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? இது ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்காம இருக்கும். அதனால இது ஈஸியான கஷ்டமான கொஸ்டின் இல்ல, இது டெட் ஈஸி. ஒண்ணு தெரியலனாலும் CR ஃபார்முலா ஞாபகம் இருக்கப்பா? முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் அடிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியான்னு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு இவர் ஒரு ஃபார்முலா கொடுப்பாரு. சரியா? கிளாஸ் நடத்திருக்கும், அதை வச்சு தான் கேட்கிருக்கான். உள்ள இருந்து இன்ட்ரிகேட்டா கூட கேட்கல. இந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா டங்குவார் வந்து போயிருக்கும். சரியா? ஆனா நான் நடத்தியிருக்கேன். சரியா? வருஷம் தான் கேட்டிருக்கான், இது ஈஸி. ஓகே, சோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான கொஸ்டின். இது டஃப். 1 and 3 மட்டும் தான் வரும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன்ல வரும். இது அக்ரிகல்ச்சர் கொடுத்துருப்பாங்க.
சரி நீ இப்படி யோசனை, சப்போஸ் கோஆபரேட்டிவ் வருது அதனால எப்படி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்திருக்கலாம் அப்படின்னு நீ யோசிச்சு பண்ணியிருந்தாலும் இது பீட்டாவா தான் மாறும். சரி 4 வராது, அப்ப ஏபி ரெண்டு ஏதாவது ஒன்றா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு நீ கெஸ் பண்ணிருக்க முடியுமே தவிர்த்து, மற்றபடி இது டஃப் தான். டெட் ஈஸி, போத் ஏ அண்ட் பி ட்ரூ. சரி, அதை புரிஞ்சுக்கணும். இல்லை இடப்பெயர்வுங்கிறதே எப்படி இருக்கும், வேறு இடத்துக்கு இன்ட்ராக்ஷன் நடக்கும், ஒரு இடத்துல சொல்லிட்டு போறதா மைக்ரேஷன் சொல்லுவோம். இது வந்து டெட் ஈஸியான விஷயம். அடுத்து வள்ளுவர், இது வந்து ஒரு குறள் அடிப்படையில் கேட்டிருக்கான். அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண், 983வது குறள். அதுல அன்பு, சரிங்களா, அன்பு பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறருக்கும் வழங்கும் ஒப்புரவு, நெடுங்கால பழக்கத்துடன் முகதாட்சணையும் உண்மை பேசுதல் என 5ம் சான்றாண்மை என்னும் மாளிகையை தாங்கும் தூண்கள் அப்படின்றது அதோட விளக்கம். சரியா, இந்த திருக்குறளை வச்சு நம்ம வந்து எது வந்து சான்றாண்மை அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா, சோ அன்பு அன்பு அப்படின்றது முதல்ல இருக்கணும். அன்பு இல்லாமல் ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பு செஞ்சா அதுக்கு வெட்கப்படணும், உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். அதான் பழிபாவங்களுக்கு நாணுதல், நாணம், மாடஸ்டி, மாடஸ்டா இருக்கணும். தப்பு செஞ்சேன்னா ஆமா தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கணும். சரியா, கைங்களும் மாட்டி சில பேர் என்ன பண்ணுவான், நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு பண்ணுங்க, அது மாடஸ்டி கிடையாது. சரி, அடுத்த என்ன, சேர்த்ததை பிறருக்கும் வழங்கும் ஒப்புரவு. ஒப்புரவு அப்படின்னா என்ன, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். சேர்த்ததை பிறருக்கு வழங்கணும், அது ஒரு கட்டாயம் தானே. பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகதாட்சணை. சரியா, முகதாட்சணை இங்க கண்ணோட்டம்னு கொடுத்துருக்கான். சரியா, அது மொழிபெயர்க்கிறது அந்த குரல் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து உண்மை பேசுதல், ட்ரூத், உண்மையா இருக்கணும். ஸோ 5 இருக்கிறவன் தான் ஒரு சான்று அப்படி கொடுத்துருக்கான். இது குரல் தெரிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா ஜென்ரலா வள்ளுவர் எதை முன்னாடி வைப்பாரு, அன்பதான் முன்னாடி வைப்பாரு அப்படின்னு வச்சு நீ கெஸ் பண்ணலாம். ஸோ இது கெஸ் பண்ண முடியும். சரியா, அப்படிதான் கெஸ் பண்ணீங்களா ஃபயாஸ்? சரி, பரவாயில்ல, வெரி குட். ஓகே, ஸோ இது டஃப், பேசிக்கலி டஃப், பட் கெஸ் பண்றதுக்கு உனக்கு ஒரு விண்டோ இருக்கு, கெஸ் பண்றதுக்கு விண்டோ இருக்கு. ஓகே, ஸோ மேப் வரைஞ்சி பழகிடா அப்படின்னு வந்து பல முறை சொல்லியிருப்பேன். வரைஞ்சி படிச்சவனுக்கு தான், ஆமா, ஜாகிரபி வரைஞ்சி படிக்கணும் அப்படின்னு பல முறை சொல்லியிருப்பேன். எடுத்த 10th புக் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணேன்னா இங்க டங்கு வர கேட்ட கொஸ்டின் எல்லா ஜாகிரபி கொஸ்டினும் மேப் பேஸ்ட் தான். ஆமாவா இல்லையா? எல்லாமே மேப் பேஸ்ட் தான், ஒரு கொஸ்டின் கூட மேப் பேஸ்ட் இல்லாமலாம் இல்லை. சரியா, ஸோ மால்வா பிளாட்டோ குஜராத்ல வராது. It does not extend into Gujarat. சரியா, குஜராத் ரேசு 1 and 2 மட்டும்தான். மால்வா பீடபூமி. சோ இது ஆர்டிகிள் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஆர்டிகிள் 51 ஏகேக்கு அப்புறம் ஆர்டிகல்ஸையும் படிக்கணும், பட் செலக்டிவ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா, இதுல வந்து இது ஈஸியா ட்ரிக் கூட இருக்கு. 262 அப்படின்னாலே ரெண்டு பகுதி போல 6 ஓடுது, அதனால இன்டர்ஸ்டேட் வாட்டர் அப்படின்னு ஒரு ட்ரிக்கும் இருக்கு. இன்கேஸ் உனக்கு இது லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தினேன். ஆமா, ஜிஎஸ்டின்னு இப்போ ஒரு 2.0 அந்த வீடியோல தானே சொன்னேன். ஆமா, அது கூட நான் சொன்னேன் நான், அது ஞாபகம் வச்சிருக்கீங்க, வெரி குட். சரியா, ஜிஎஸ்டி கவுன்சில் இப்போ லாஸ்டா ஜிஎஸ்டி 2.0 ஒரு வீடியோ சொல்லும் போது இதையும் சொன்னேன். ஓகேங்களா, அண்ட் ட்ரிக் ஒன்று இருக்கு என்னன்னா, ரிவர் வாட்டர், மாநிலங்களுக்கு நதிநீர் தகராறு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு மாநிலத்தின் நடுவில் 6 ஓடுது, அதான் 262. சரியா, சோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். இது வந்து ஃபேக்சுவல், தெரிஞ்சால் படிக்க முடியும், சிலபஸ்ல டைரக்டா வருது, ஃபேக்சுவல். ஓகே, ஈனாம், இது கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். அதாவது இப்போ ஒரு மஞ்சள் வியாபாரி இருக்கிறான், ஈரோட்டில் ஒரு மஞ்சள் வியாபாரி இருக்கான், இல்ல நாமக்கல்ல ஒரு முட்டை வியாபாரி இருக்கான். சரியா, இப்போ இந்த மாதிரி விவசாயிகள் வியாபாரிகள் அவங்க பொருளை இந்தியா ஃபுல்லா விற்கிறதுக்கு ஒரு டிஜிட்டல் சந்தை உருவாக்கியிருக்காங்க. டிஜிட்டல் சந்தை, அதான் ஈனம், வேற ஒன்றும் கிடையாது.
சரியா? அப்ப இங்க இருக்கிறவன் வந்து என்ன பண்ணலாம், ஏலம் கொடுத்து வெளியூருக்கு விற்கலாம். ஏன்னா இவன் மஞ்சள் தூக்கிட்டு போய் விற்க முடியுமா? ஈரோடுக்கார மஞ்சளை வந்து விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பொருளும் எடுத்து இந்த மஞ்சள் இவ்வளவு ரகம் அப்படின்னு விற்க கஷ்டம். அதனால ஆன்லைன்லயே சேல்ஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா விவசாயத்துக்கான அமேசான், பிளிப்கார்ட் தான் ஈனாம் கவர்மெண்டே உருவாக்கி கொடுத்துருக்கு. புரியுதா? இது வந்து ஒரு இது இது ஈஸியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சரியா? அப்ப விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல விலை கிடைக்கும். இப்போ உள்ளூர் சந்தையில விற்கிறத விட வெளியூர் சந்தையில கொஞ்சம் மார்க்கெட் அதிகமா இருக்கு, வெளியூர்கார மஞ்சளுக்கு கிலோ குவிண்டால் இவ்வளவு கொடுக்குறான்னு சொன்னா அவனுக்கு லாபம் தானே. அதே மாதிரி நிறைய விளம்பரப்படுத்தி விவசாயிகளை விற்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குது. ஆனா நீங்க பார்த்துருப்பீங்களப்பா, தக்காளி போய் விற்க முடியாம போய் மூட்டை மூட்டையை கொட்டுவாங்க. இப்ப கூட வெண்டைக்காவை கொட்டினாங்க. சரி, மார்க்கெட் அடி வாங்கிடும்ல, விவசாயிகள் அந்த கஷ்டப்படுறாங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இது பழைய கரண்ட் அஃபேர்ஸ், இது ரொம்ப வருஷமா இருக்கு. ஆல்ரெடி கிளாஸ்லயும் சொல்லிருக்கீங்க சார். என்னம்மா என்ன சொன்னீங்க? ஆல்ரெடி கிளாஸ்ல இது சொல்லிருக்கீங்க சார். கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன். ஆமா, கிளாஸ்ல நடத்தியிருக்கோம். சரி, ஈனாம் நடத்தியிருக்கோம். அதனால இது வந்து இப்ப இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா நினைச்சுக்க போறேன், 2025 வந்து நினைச்சுக்க போறேன். இல்ல இதெல்லாம் டைனோசர் காலத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 7-8 வருஷம் ஆகுது. சரிங்களா? ஓகே, அடுத்து இது பாத்தீங்கன்னா கோபால் நாயக் திண்டுக்கல் உங்களுக்கு தெரியும். நம்மால் ஓடி போய் அங்கதான் இருந்தாங்க வேலுநாச்சி நடத்தும் போது. திண்டுக்கல் 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 நான் அழுத்தி அழுத்தி சொன்னேன் வேற. சரியா? அப்போ வந்து இன்கரெக்ட்லி பேர்கிட்ட இருக்கேன். அப்போ 1 வந்துருச்சு, இதுவும் வராது. ஆமா, ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது. சரி, அடுத்து மருது பாண்டியர்கள் அப்படின்னு வருது. சரிங்களா? சோ மருது பாண்டியர்கள் அப்படின்றவங்க எட்டயாபுரமா? நமக்கு நல்லாவே தெரியுமில்ல. மருது பாண்டியர்கள் எந்த ஊருக்கு? இங்க மேப் போட்டு வரை காமிச்சேன். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, இந்த 3 இடம் தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. யாருடைய கட்டுப்பாட்டுல? வேலுநாச்சியருடைய கட்டுப்பாட்டுல. வேலுநாச்சியர் கட்டுப்பாட்டுல தான் 8. அப்போ இது தப்பு. அப்போ 3 எங்க இருக்கு? இது 2த்துல ஏதோ ஒண்ணு இருக்கலாம். சரியா? இது 2த்துல ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அடுத்து பூலிதேவன், நெற்கட்டும் சேவல், இது கரெக்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது அடிச்சு வச்சு என்ன வரும்? 213. நீ தூந்தாஜி வாகி யாருன்னே தெரியாமலே ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஏன்னா தூந்தாஜி வாகி படிச்சிருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ ஆன்சர் பண்ணிருக்கலாம். இது வந்து பியூர்லி சால்வபிள் கொஸ்டின். சார் அது நெற்கட்டான் சேவல்னு இருக்குங்க சார். சரி, நெற்கட்டும் சேவல் இருக்கணுமா? அப்படி எல்லாம் கிடையாது. அது வந்து ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அதுல அதாவது நெற்கட்டும் சேவல் நெற்கட்ட இல்ல அதாவது அது அந்த ஊருக்கு அப்படி வந்து பேர் வச்சிருப்பாங்க. நெற்கட்டும் சேவல் வச்சிருக்கீங்களே நீங்க, இதே கொடுக்க மாட்டேன்றீங்க, எது வரியே தர மாட்டேன்றீங்க, நெற்கட்டான் சேவல் தான் வச்சிருக்கோம். இது வேற. இது வந்து இன்கரெக்ட்லி பேரட்டலாம். இங்க வந்து என்ன கேட்டிருக்கானா, இந்த தலைவர்கள், ஆட்சியாளர்கள் இந்த பக்கம் ஊரு, இப்படிதான் கேட்டிருக்காங்க தவிர்த்து அங்க வந்து மிஸ்டேக் வாய்ப்பு இல்லை. அது ஏதோ அவங்க எடுத்து போடுறதுல மிஸ்டேக் ஆயிருக்கு. சரியா? மிஸ்டேக் கூட கிடையாது. நெற்கட்டான் சேவல்னு, நெற்கட்டும் சேவலை நெற்கட்டான் சேவல் வெள்ளக்காரன் அழைச்சிருக்கான். நெற்கட்டும் சேவல்னா வரி கட்டுற ஊருன்னு பேர் வச்சிருக்கியே, ஆனா வரி கட்ட மாட்டேன்றியே, நீ வரி கட்டா ஊருன்னு தானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, நெற்கட்டும் சேவலையும் நெற்கட்டான் சேவலையும் புலிதேவருடைய ஆட்சியைத்தான் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? நீங்க உட்காந்து அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். இதுலயே மேட்ச் பண்ணாலே வந்துடும். திஸ் இஸ் a solvable question and easy to. டைம் கிடைச்சா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். So that's why this is an alpha. ஓகே, ஸோ ஆசிய ஜோதி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இது ஒவ்வொரு நபர்களையும் படிச்சு, இது மறுபடியும் பாத்தீங்கன்னா பழைய தமிழ் சிலபஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. பழைய தமிழ் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு அப்படின்ற நிறைய ஆசிரியர்கள் என்ன பாடல்கள் எழுதியிருக்காங்க, இலக்கியம் எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் 3 கொஸ்டின் வந்து பழைய தமிழ் பொதுத்தமிழ்ல இருந்து வந்திருக்கு. 3 கொஸ்டின் பழைய பொதுத்தமிழ்ல இருந்து வந்திருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து சங்ககாலம் முதல் தற்காலம் வரை உள்ள இலக்கியம் அப்படின்னு நமக்கு சிலபஸ்ல டெக்னிக்கலா இருக்கு. சிலபஸ்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. யூனிட் 6ல பாத்தீங்கன்னா சங்ககாலம் முதல் தற்காலம் வரை இருக்கக்கூடிய இலக்கியத்தை எல்லாமே படிக்கணும்னு சொல்லிட்டான். லிட்டரல் நம்ம எல்லா இலக்கியம் படிச்சோம்னா நம்ம புலவர் ஆயிடலாம். பாரதியார் பக்கத்து சீட் உட்காந்துக்கலாம். அது அவ்வளவு இலக்கியம் படிக்க முடியாது. ஒண்ணு புக்ல இருக்கிறது படிக்கலாம், இல்லைன்னா லாஜிக்கல் வேல ஆன்சர் பண்ணலாம். இதுதான் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஸோ இது வந்து தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ண முடியும். திஸ் ஆல்சோ a tough question. மேக்னா கார்ட்டா
இதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சா? தோணல. ஆன்சர் மேனகட்டா கரெக்ட் தான். நான் என்ன இது இது படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை யாரும். எப்படி சூஸ் பண்ணீங்க? லாஸ்ட் மாடல் டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் இப்படி இருந்துச்சு சார். என்னங்க? லாஸ்ட் மாடல் டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் இப்படி இருந்துச்சு சார். அதுக்கு யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு இருந்துச்சு. சரி, அதனால அதை போட்டீங்களா? சரி, பரவாயில்ல. இல்ல, இது ரைட்ஸ் பத்தி தான் பேசுது. அதனால நீங்க எல்லாமே ரைட்ஸ் தாங்க. பில் ஆஃப் ரைட்ஸ்ங்கிறது அமெரிக்காவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பில் ஆஃப் ரைட்ஸ். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல நமக்கு எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ ஆர்டிகல் 12 to 35 அது மாதிரி அமெரிக்காவுக்கு இருக்கிறது பில் ஆஃப் ரைட்ஸ். இன்னும் சொல்ல போனா பில் ஆஃப் ரைட்ஸை பார்த்து தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அம்பேத்கர் எழுதினார். சரியா? பில் ஆஃப் ரைட்ஸ் 2.0 தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எல்லாமே ரைட்ஸ் பத்தி தான் பேசுது. ஆனா முதல்ல 1200கள்லயே முதல்ல வந்து மேக்னா கார்த்தா, அதாவது அப்பவே ரைட்ஸை பத்தி முதல் சாசனம். சரியா? இது மேக்னா கார்ட்டாங்கிறது இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா இல்லை. ரைட், இது வந்து ஜெனரலா சொல்லிடலாம். இது ஈஸி தான், நமக்கே தெரியும். நம்ம பாலக்காடு கணவாய் ஃபுல்லாமே என்ன கட்டி வச்சிருக்காங்க? விண்மில்லா கட்டி வச்சிருக்காங்க, காத்து வரும் அப்படின்னு சொல்லி ஜாகிரபிலே நான் சொன்னேன். வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இல்லை. நியூக்ளியர் பவர்ங்கிறது ரினியூவபிள் தான். நிறைய பேர் அது ரினியூவபிள் நினைச்சுக்கிறாங்க. இட்ஸ் கிளீன். இன்னும் சொல்ல போனா இருக்கிறதுலே பெஸ்ட் எனர்ஜி நியூக்ளியர் பவர் தான். சரியா? இடமும் கம்மி, நிறைய பண்ணலாம். ஆனா அது வெடிச்சா என்ன ஆகும் நமக்கு பயம், அவ்வளவுதான். ஓகே, இது வந்து கொஸ்டின் தப்புமா? கேனாந்த் ராக்கத் அப்படின்றவர் தான் ஹிந்தியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். இங்க வந்து இப்படி கொடுத்திருக்கான். ஸோ அதனால மெட்டீரியல்ல இருக்கு சார். சார் ஹிந்தில மொழிபெயர்த்தவர் வந்து அப்பா தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணல, அதுல இருக்கு. சரி, அப்படின்னு அதுக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க? 1 and 3. இது 3 சொல்றீங்க. கன்ஃபார்மா வரும், அதனால 3 சூஸ் பண்ணணும்ன்றதுனால பி போட்டாச்சு. ஆனா பி 1 கரெக்ட். டிஎன்பிசியோட கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. சரிங்களா? மேபி பி சார் இருக்கலாம். 1க்கு வந்து Answer கவர்மெண்ட் பார்ப்போம். மெட்டீரியல் சோர்ஸ்ல கொடுத்திருக்காங்க சார். என்னங்க? கூகுள் பண்ணா வரலையே தவிர கவர்மெண்ட் மெட்டீரியலோட சோர்ஸ்ல வந்து 1க்கு அப்பா தீட்சிதர் தான் ஹிந்தில ஓகேங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஓகே, கொடுத்திருக்கு. நம்ம கீக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே. ரைட், நீங்க சொல்றது புரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் அவன் கொடுக்கல, அதனால நீங்க சொல்றது எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இருந்தாலும் நீட்ஸ் டிஎன்பிசி கிளாரிஃபிகேஷன் அவன் கொடுக்கட்டும். ஓகேவா? அதுல செகண்ட் ஒன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கல்ல சார், ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர். ஆக்சுவலா அது வந்து பிரெஞ்சுல மொழிபெயர்த்தவர் தான் ஏரியல், ஜெர்மன்ல மொழிபெயர்த்தவர் வந்து கிரால்ன்ற ஒருத்தர். ஓகே, கூடுதல் தகவல் தரேன், நன்றி. அதுக்கப்புறம் அந்த 4th ஆப்ஷன் இருக்குல்ல சார், நட்பியல்னு சொல்லிட்டு ஒரு இயலே இல்ல, ஒழிபியல், அதுதான் வந்து 13 அதிகாரம் இருக்கு. புரியுது மேடம், நீங்க சஜஸ்ட் பண்றது 1 and 4th 3. ஆப்ஷன் இருக்குல்ல சார், ஃப்ரெண்ட்ஷிப் ஹேஸ் 13 சாப்டர்ஸ். ஆக்சுவலா நட்பியல்னு ஒரு இயலே இல்ல, மொத்தம் 9 இயல் இருக்குல்ல, அதுல நட்பியல்னு ஒரு இயல் இல்ல, 13 அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு இயல் வந்து ஒழிபியல். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இண்டோ ஆரியன்ஸ் ஆர் தி லாஸ்ட் மைக்ரன்ட்ஸ் இன் இந்தியா. சோ இங்க லாஸ்ட்னு கொடுத்துட்டான். இப்போ இது வந்து டெஃபினட்டிவான வேர்டா இல்லையா? ஷோரா சொல்றேன் லாஸ்ட் அப்படின்னு. ஆனா அவங்க we cannot consider them as last. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டோ ஆரியன்ஸ், சாகர்கள், பாரசீகர்கள், குஷானர்கள், ஹூனர்கள் இல்ல இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ அப்போ வந்து we cannot come to a conclusion as the last immigrants. ஆனா பீப்புள்ஸ் ஜெனட்டிக்கல் அடிப்படையில் பார்த்தா, ஆஸ் பர் ஜெனட்டிக்கல் இம்ப்ரூவேஷன் பத்தி பார்த்தா லாஸ்ட் இமிகிரன்ட் சொல்லலாம். ஆனா வெறும் அந்த டைம் அவன் கிளாரிஃபையா கொடுக்கல. நான் மறுபடியும் சொல்றேன், இன அடிப்படையில ரேஷியல் மைக்ரேஷன் அப்படின்ற கோட்பாடின் அடிப்படையில இன அடிப்படையில பார்க்கும்போது லாஸ்ட் மைக்ரண்ட் யாரு? ஆரியன்ஸ். சரியா? ஆனா இங்க வந்து ரேஷியல் ஆஸ்பெக்ட்ல கொடுத்திருக்கானான்னு சொல்ல முடியாது.
வெறும் இமிகிரன்ஸ் தான் கொடுத்துருக்கான், இண்டோ ஆரியன்ஸ் கொடுத்துருக்கான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரேஷியல் மைக்ரன்ஸ் அதை மீன் பண்ணி தானே வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கு கனெக்டிவா தானே இருக்கும். இல்ல நான் சொல்றேன் சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா the group was the next to come to India after the Negritos. நெக்ரிட்டோஸ்க்கு அப்புறம் இவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ரிட்டோஸ் இந்தியால இல்ல, there are no நெக்ரிட்டோஸ் in India. இதை நம்ம ரேஸ் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன் இல்ல, நீக்ரோக்கள் கிடையாது. யாரெல்லாம் நமக்கு இந்தியால ரேஸ் இருந்தாங்க? கக்காஷியன்ஸ், ஆஸ்ட்ரோலைட்ஸ். ஆஸ்ட்ரோலைட்ஸ்ல ஒரு டிவிஷன் தான் திராவிடியன்ஸ், அதுக்கப்புறம் மாங்கோலைட்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா. மாங்கோலைட்ஸ் பார்த்தோம். அப்போ நெக்ஸ்ட் டு கம் அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்ல. சோ ஆரியர்களுக்கு முன்னாடி வந்தவங்க திராவிடர்கள் இல்லையா. ஆரியர்கள் முன்னாடி தான் திராவிடர். எப்படி சிந்துச்சமொழி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? முதல்ல சிந்துச்சமொழி வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் என்னது ஆரியர்கள் வந்திருப்பாங்க. அவங்க அப்புறம் 2 பேரும் உள்ள மைக்ரேட் ஆகி இங்க வந்திருப்பாங்க. இது வந்து நான் கிளாஸ்ல நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ். அதுக்கப்புறம் இயர், இது கரெக்ட். அப்போ நமக்கு இங்க கீ வந்து மேட்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் விஷயம், இண்டோ ஆரியன்ஸ் அப்படின்றது, இண்டோ ஆரியன்ஸ்ங்கிறது வந்து லாஸ்ட் மைக்ரேண்டா இல்லையா அப்படின்றது ரேஷியல் மைக்ரேஷன் தியரி அடிப்படையில் தான் வருது. ரேஷியல் மைக்ரேஷன் தியரி அடிப்படையில் தான் வருது. அப்போ ஒரு டெஃபினேட்டிவா நம்ம எடுத்துக்க முடியாது, டெக்ளரேட்டிவாவும் எடுத்துக்க முடியாது. ஸோ த கொஸ்டின் இஸ் சப்ஜெக்டிவ். கொஸ்டின் இஸ் சப்ஜெக்டிவ். பட் இருந்தா சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சரின்னு எடுத்துக்கிற மாதிரி இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் வரலாம் அப்படின்னா 1 and 3 வரலாம். பட் டெக்னிக்கலி கொஸ்டின் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ். Technically, question is highly subjective. இது இது யாருக்கா புரியாம இருக்கா? ஏன் சப்ஜெக்டிவ் சொல்லு? சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் என்னன்னா, அப்ஜெக்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது தெளிவா நம்ம சொல்லலாம், இதுதான் 2 2 4 அப்படின்றது என்னது அப்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி கிளியரா நம்ம கிளியர் கட்டா சொல்ல முடியும் அப்படின்னு. சப்ஜெக்டிவ் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய பார்வையில மாறலாம். சப்ஜெக்டிவ் உனக்கு ஒரு பதில் வரும், எனக்கு ஒரு பதில் வரும், சரியா? அப்படின்றது என்னது, இப்போ உதாரணத்துக்கு கங்கை யாரு தான் தூய்மையான தண்ணி அப்படின்னு நான் சொல்றேன் வச்சுங்களேன். கங்கை யாரு தான், கங்கை தண்ணி அவ்வளவு தூய்மையான தண்ணி, அதுல நம்ம முங்கி நிச்சா பாவங்கள் போயிடும் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதை நீ அப்ஜெக்டிவ் எடுத்துக்க முடியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுல முங்கினா பாவம் போயிடும், கரெக்ட் தானே? இன்னொருத்தனுக்கு பொறுத்தவரைக்கும் அதுல முங்கினா ஜலதோஷம் வரலாம் அப்படின்னு அவன் நினைப்பான். என்ன சொல்றேன்? அப்ப இது என்னது சப்ஜெக்டிவ். நமக்கு கேள்வி என்னது எம்சிக்யூன்றது என்னதான் அப்ஜெக்டிவ் கேள்வி தான் கேட்கறான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ங்கிறது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். ஆனா இங்க சப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கா. இப்போ இந்தோ ஆரியர்கள் கடைசியா வந்திருக்கிறாங்க அப்படின்றது வட இந்தியக்காரன் ஒத்துக்க மாட்டான். வட இந்தியக்காரன் என்ன சொல்லுவான், நாங்க இந்தோ ஆரியன்ஸ் வரவே இல்லை, இந்தியாவில இருந்தவங்கன்றான். அவங்க ஹிஸ்டரி புக்ல கதையா வருது. அதனால திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ், சரியா? அதே போல நார்டிக்ன்றவங்க நார்வே, ஸ்வீடன், பின்லாண்டை சார்ந்தவங்க. இண்டோ ஆரியன்ஸ் நார்டிக்னு சொல்லிட முடியாது, தேவர் கக்காஷியன்ஸ், சரியா? சோ இது கம்ப்ளீட்லி என்ன சொல்றது விளங்குதா? இது தியரிட்டிக்கலா இருக்கு, அதனால சப்ஜெக்டிவ். இன்கேஸ் அதையும் தாண்டி ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா என்ன இருக்கலாம், 1 and 3 இருக்கு. பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி தப்பு, ரைட்? சோ இது ஒரு டஃப் கொஸ்டின். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் உள்ள கேள்வி கேட்டிருக்கான், ஓகேவா? சோ ஆன்சர் வந்து 1 and 3. இது டெஃபினிஷன். என்ஆர்எச்எம் தெரியும், நம்ம ஸ்கீம்ஸ் படிச்சிருப்போம். ரூரல் ஹெல்த் மிஷன் தான் வரும் இல்லையா? இது ரியல் கொடுத்துருக்கான். அதனால இது வந்து நமக்கு இது ஈஸி தான், ஈஸி தான். பார்த்த வரைக்கும் 1 2 தான் நமக்கு வந்து என்னது ரொம்ப டஃபா இருந்துச்சு இல்ல. ஒரு 6 கொஸ்டின் டஃபா இருக்கும், அது கூட இதையும் சேர்த்துட்டேன். இதெல்லாம் பதில், அதாவது எப்படி ஒருத்தர் ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து யோசிச்சு ரூம் போட்டு ஒரு கேள்வி எடுத்தாலும் இந்த மாதிரி எடுப்போம், சரியா? இதுல வாய்ப்பே இல்லை, ஓகே? பட் ஆன்சர் வந்து என்னது 1 and 2 only, 1 and 2 only. அடுத்து காவர் பிண்டு. இந்த பாடலை வந்து எழுதினது புறநானூற்று பாடல் 86வது பாடல், பாடியது வந்து காவர் பிண்டு.
அடுத்து இதுவும் ஈஸியான கொஸ்டின். ஸோ மறுபடியும் பாருங்க, ரியாத் வரி, மகள் வரி, பர்மனன்ட் சொல்லி ஜமீன்தாரி, இதை வச்சு கேட்டிருக்கான். நமக்கு தெரியும் ஜமீன்தாரி முறை கொண்டு வந்தது யாரு? காரன் வாலிஸ். இவன் என்ன கொடுத்துருக்கான்? கர்சன் கொடுத்துருக்கான். பார்ட்டிஷன் ஆஃப் பெண்கள் யார் கொடுத்துருக்கான்? கர்சன். காரன் வாலிஸ் கொடுத்துருக்கான். அதாவது இப்படி மாத்திருக்கான். அப்ப இது வந்து என்னது? டெட் ஈஸி இது கொஸ்டின். ப்ரிப்பரேஷன் இருக்கு டெட் ஈஸி. ஆமா தானே? சரி, இது ஒரு காம்பரேஷன் கொஸ்டின். ஆப்ஷன் பி. ஓகே, சோ இன்கரெக்ட்லி பேர் கேட்டிருக்கான். அதுதான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இன்னும் போகணும். 58 தான் வந்திருக்கு. மதியம் 2 மணி ஆயிடும். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன் அப்படின்றது இன்டர்னல் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அர்பன் டு ரூரல் மைக்ரேஷன் வந்து கவுண்டர் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஓகேவா? ஆனா எப்படி நம்ம வேணா ரூரல் டு ரூரல், கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு எதுக்கு போவான்? ஒரு கிராமம், அதாவது மைக்ரேஷன். ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறான், கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போறான், நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு போறான், நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வரான். நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வரானா அது என்ன சொல்லுவாங்க? ரூரல் டர்ன் ஓவர்னு சொல்ல மாட்டாங்க, கவுண்டர் அர்பனைசேஷன் அல்லது டீஅர்பனைசேஷன் சொல்லுவாங்க. டீஅர்பனைசேஷன். உதாரணத்துக்கு சிந்துச்சமலை மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? நகரத்தை விட்டுட்டு கிராம வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அப்ப அது என்ன சொல்லுவாங்க? டீஅர்பனைசேஷன். ரூரல் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சொல் இல்ல அதுல. சரியா? பட் யூ கேன் கெஸ் திஸ். ரிவர்ஸ் புஷ்பேக். ரூரல் டு ரூரல் மைக்ரேஷனை வந்து ரிவர்ஸ் புஷ்பேக் எப்படி சொல்ல முடியும்? போனவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துக்குள்ளேயே தானே சுத்துறான். சந்தையில இந்த சந்தையில இருக்கிற ஆட்டெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த சந்தையில வைப்பான். இல்ல இங்க இந்த தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு அந்த தோட்டத்துல வேலை செய்ய போவான். ஓகேவா? இது கெஸ்ட்ல ஆன்சர் பண்ணலாம், பட் இட் இஸ் a difficult question. ஓகே, சோ இது வந்து ஜியு போப், ஜார்ஜ் குளோ போப். இது என்ன ஒரு இதுனா, இது சொன்னது அக்கார்டிங் டு எம் ஏரியல். சரியா? ஜியு போப் சொன்னதா சொல்லி எம் ஏரியல் சொல்லியிருக்கிறார். அப்ப எம் ஏரியல் யார சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிருக்கான். அதாவது இது என்ன சொல்றது, டிஎன்பிசி தன்னுடைய உச்சபட்ச நிலையை அடைந்து விட்டான். சரியா? இதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 கேள்வி வந்து ரூம் போட்டு கேட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு 3 பேர் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சிருப்பாங்க. சரி, இதுதான் வந்து டிஃபிகல்ட். இந்த கூற்று கொடுத்து இந்த கூற்று திருவள்ளுவரை பத்தி யார் சொன்னான்னு கேட்கலாம். திருவள்ளுவரை பத்தி இப்படி ஒரு கூற்று சொன்னதாக இன்னொருத்தர் சொன்னதை வச்சு இதை யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ சிம்பிளா என்னன்னா, இது கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. நீங்க எப்படி பண்ணா, தமிழ் ஒரு என்னது, தமிழ் வேதம் அப்படின்னு சொன்னது போப். இது படிச்சிருப்பீங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். தமிழர் வேதம்னு சொல்லி சொன்னது இதுதான். அஃப்கோர்ஸ் இதுவும் ஈஸியான கொஸ்டின். கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா? இன்கம்ப்ளீட், அரைகுறையா எரிஞ்சதுன்னா, எரிஞ்சா கார்பன் டை ஆக்சைடு வரும், எரியறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஒரு பொருள் எரியறதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். எரிஞ்சா கார்பன் டை ஆக்சைடு வரும், அரைகுறையா எரிஞ்சா கார்பன் மோனாக்சைடு வரும். சரியா? பெட்ரோல் ஒரு கரிம பொருள், அதுல கார்பன் இருக்கு, அதனால அதுவும் வரும். கார்பன் மோனாக்சைடு இஸ் a டாக்ஸிக் கேஸ். ஒரு 10 நிமிஷம் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கோமா தான். சரியா? கார்பன் மோனாக்சைடு ஹைலி டாக்ஸிக். சரியா? ஹைலி டாக்ஸிக். ரொம்ப நேரம் அதை மட்டுமே சுவாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, மாஸ்க் வச்சாங்கன்னா ஒரு படத்துல கூட வரும், ஏதோ ஒரு படத்துல கிட்னி திருடுறதுக்காக, என்ன படம் அது? சிவகார்த்திகேயன் படம் ஒண்ணு வந்திருப்பாங்க, ஆம்புலன்ஸ்ல தப்பி எவ்வளவு சிரிக்கிற சிவகார்த்திகேயன் என்ன பண்ணினேன். சரி, ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணிருப்பாங்க? ஆமா, அது படத்துல வந்திருக்கு. ஸோ அந்த படம் நாளைக்கு பண்ணலாம். ஈஸி கொஸ்டின், நாட் தட் மச் டிஃபிகல்ட். ரைட்? ஸோ இந்த இது ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாருங்க. அதாவது இந்தியாவுக்கு கண்டிப்பா ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்காரத்துக்கு கொண்டும் இருந்தே ஆகும். பிரைம் மினிஸ்டர் இல்லாம கூட கொஞ்ச நாள் இருக்கலாம். சரியா? ஆனா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப 5 வருஷத்தை தாண்டி அவர் இருக்கவே கூடாதுன்னா, சப்போஸ் ஏதாவது அவசர காலம் அப்படின்னா, அப்ப யார் இருப்பா? மறுபடியும் இன்னொரு பிரசிடென்ட் வர இன்னொரு தேர்ந்தெடுத்து வர வரைக்கும் அவர் தானே. இல்ல, பிரசிடென்டா யாரோ வைஸ் பிரசிடென்டா மாறினாலும் அவரை பிரசிடென்ட் தானே கூப்பிடணும்.
நான் என்ன சொல்றது புரியுதா? அப்போ பிரசிடென்ட் இல்லாம நாடு இருக்காது நம்ம குடியரசு நாட்டில். அதனால 5 இயர்ஸ் தாண்டி அவர் இருக்கலாம். ஓகே, இது நான் வந்து ஸ்கீம்ஸ் நடத்தும் போது தெளிவா சொன்னேன். உரிமைகள் எதுக்கு கொடுக்குறாங்க, இது உரிமை தொகை, உதவித்தொகை அல்ல அப்படின்னு வந்து தெளிவா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை அடிப்படையில் தான் கேட்டிருக்கான். நம்ம சிஏ தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதுல இது இருக்கு, அண்டர்லைன் பண்ணி நடத்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபிகல்ட் தான். ஸோ ஆதரவு அப்படின்றது வந்து அசோகரின் நிலையை குறிப்பிடுவாங்க, அசோக மரத்தின் நிலையை குறிப்பிடுவாங்க. லவ் அப்படின்றது அன்பின் சின்னமாக வெள்ளை அள்ளி மலரை குறிப்பிடுவாங்க. காகத்தை வந்து குறுந்தொகை வந்து முன்னறிவிப்பான். காகம் வருதுனாலே உறவினர்கள் வராங்க, காகம் வருதுனா நல்லது நடக்கும். சரியா, புறநானூறுல பாடல்லாம் இருக்கு. சரியா, காக்கைக்கு பைஞ்சூன் இடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல போயிட்டு பச்சை ஊனை வந்து இடுவார்கள் தாய். ஏன்னா தன்னுடைய ஓடி போன மகள் வந்து தன்னுடைய கணவனோட வருவாங்க வீட்டுக்கு. அப்பனா என்னது, காக்கை வருதுன்னா நல்லது நடக்குது அப்படின்னு. இப்போ அது காக்காக்கு ஐயோ எவனா உறவினர் வந்துருவான் அப்படின்னு நீ அதை இப்ப தவறா பயன்படுத்துற. சரியா, சோ காகம் வந்து நல்லதை கொண்டு வரும். சரி, இட் பிரிங்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பண்டில்ங்கிறது விளையாட்டு. சரியா, கூழாங்கல் சொல்லாத பண்டில், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் திஸ் இஸ் a difficult question, it's difficult to connect. அடுத்து சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2143. 2143. சோ இது வந்து யாரை பத்தி சொல்றாங்க, அகஸ்திய முனிவர் பத்தி தான் வந்திருக்கு எல்லாமே. அதை பத்தி யாரு சொன்னாது, மதுரை தொகையாக்கினான். சரியா, இதெல்லாம் வந்து அகஸ்திய முனிவரை பத்தின ஒரு கூற்று. ஓகே, அது யார் சொன்ன, ஒவ்வொரு சொற்றொடரும் யாரு சொன்னது அப்படின்றது. ஸோ திஸ் டிஃபிகல்ட் கொஸ்டின் தான், யூ கேனாட் டிரைவ் தட் மச் ஈஸி. சரி, அவங்களுடைய பெரிய புராணத்துல, சேக்கிலார் பெரிய புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க, மாணிக்கவாசர் என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இந்த இருக்கு, 1-2 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு, பாடல் வரிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சரியா, பட் somehow this is difficult. ஓகே, சோ தீனில எதுக்கு அவர் கொண்டாந்தாரு அக்பர் அப்படின்றது பார்க்கும்போது சி ஆப்ஷன் தான் வரும். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு நல்லிலக்கணம் இருக்கணும், ஒரு தேசிய மதமா இருக்கணும் அப்படித்தான். ஆனா அது யாரும் பின்பற்றி இருக்க மாட்டாங்க. சரியா, இதை நம்ம பார்த்திருப்போம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா திருவலங்காடு செப்பேடு. திருவலங்காடு செப்பேடு அப்படின்ற செப்பேடுல தான் வானமாதேவி, வனவன் மகாதேவி அல்லது வானமாதேவி அப்படின்றவங்க, சரிங்களா, அரசர் இறந்த சுந்தர சோழன் இறந்த உடனே அவரு கூட சேர்ந்து சதி ஏறியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சோ சுந்தர சோழன் யாரு, ராஜராஜாவுடைய அப்பா. சரியா, ராஜராஜாவுடைய அப்பா. இந்த இப்ப வந்து சில பொன்னியின் செல்வன் கதையில கூட அந்த இவர் தான் நம்ம சுந்தர சோழன். யாரு, இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பிரகாஷ்ராஜ். ஆமா, அவர்தான் சுந்தர சோழனா நடிச்சிருப்பாரு. ரைட், ஓகே. சோ இதுல பாருங்க, இந்த பிரகாஷ் சிங் வழக்கு அப்படிங்கிறது வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ், இஸ் போலீஸ் ரிஃபார்ம்ஸ், இஸ் நாட் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ். அதே போல இந்த மத்த கேஸ் என்னென்ன எது சம்மந்தப்பட்டிருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 20 கேசஸ் கொண்ட இது நான் கொடுத்துறேன். அதுக்குள்ளதான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். ஒரு 20-25 கேஸ் தான் இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஒரு PDF கொடுத்துறேன். சரியா, ஏன்னா இது 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 நிறைய படிக்குது, சின்ன ஏரியா, கம்மியா படிக்க வேண்டிய டாபிக் தான், எந்தெந்த வழக்கு எது சம்மந்தப்பட்டதுன்னு. ஆனா தொடர்ந்து எதுல கேள்வி வருது. சரியா, அது நான் உங்களுக்கு ஒரு சின்ன PDF கொடுத்துறேன், ரிமைண்ட் மீ. நிதி சட்டம் 2016, இது கேன்சர் 176 நிதி சட்டம் 2016. ஓகே, சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த
ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்த்தது யாரு? இது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சுதந்திர கட்சி அப்ப உருவாகல இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி 1925 தான் இந்தியால வந்து இது பண்ணிருப்பாங்க. காங்கிரஸ்க்கு எதிராக போட்டி போடுறது நீதி கட்சி தான். நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்துல எலெக்ஷன்ல பங்கு கொள்ளாதனாலதான் காங்கிரஸ் எலெக்ஷன்ல பங்கு கொள்ளாதனாலதான் நீதி கட்சி ஜெயிச்சுது. அதனால இது வந்து காமன் சென்ஸ், ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ த ஃபாஸ் ஜீன், டியர் கேஸ், மஸ்டர்ட் கேஸ், குளோரோஃபார்ம், இதெல்லாம் ஃபார்முலா கேட்டிருக்கான். இட்ஸ் டிஃபிகல்ட். எப்பவுமே ஆசிடோடைய ஃபார்முலா தான் கேட்பா. அஸ்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன, இந்த ஆசிட் ஃபார்முலா என்ன, போன வாட்டி கூட அதான் கேட்டது குரூப் 4 கூட. ஆனா இவன் வந்து ஒரு கட்டம் மேல போயிட்டு மஸ்டர்ட் கேஸ், டியர் கேஸ்ல கேட்டுருக்கான். மஸ்டர்ட் கேஸுங்கிறது விஷவாயு. 2ஆம் உலகப் பொருள்லாம் விஷவாயு போட்டுருவாங்க. சரியா? சரின்னு மஸ்டர்ட் கேஸ் இதெல்லாம் வந்து விஷவாயு. பயோ வெப்பன்ஸ், பயோ கெமிக்கல் வெப்பன்ஸ். சரியா? உயிரி வேதி ஆயுதம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. பிஎக்ஸ் ஒன்று இருக்கு. பிஎக்ஸ், சரின், மஸ்டர்ட் கேஸ், இதெல்லாம் அப்படியே இதுவும் ஏவுகணைகள் தான் வரும். ஏவுகணை வந்து வானத்திலே வெடிச்சிடும். வானத்தில் வெடிச்சு அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் கொடி மாதிரி கீழே விடும். அது என்னமோ தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்கடா அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. சரியா? எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரியா? காத்துல கலந்த மூச்சு விட்டு தான் ஆகணும். மூச்சு எவ்வளவு நேரம் முடிச்சு உட்கார்ந்து இருப்பேன். சரியா? அண்ட் நியூரோலஜிக்கல் டிசார்டர், இதெல்லாம் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை தாக்கும். மூச்சு விட உடையமா அப்பயே செத்து போயிடுவாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்து நமக்கு இந்தியாவில் நடந்தது. சரியா? யூனியன் கார்பைட் அப்படின்னு நிறுவனத்தினால போபால் டிராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. போபால் விஷவாயு தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட். ஒரு 3000-4000 பேர் செத்து போனாங்க. ஆக்சிடென்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுதமா பயன்படுத்துவாங்க. சரியா? அந்த குண்டை நிரப்பிய பாட்டில பானத்துல வந்து போட்டுருவாங்க. ஒரு கம்மியா பயன்படுத்தினாலே பெரிய பாதிப்பு. சரியா? இப்படி இந்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. ஆனா லாஸ்டா சிரியா போர் நடந்துச்சு தெரியுமா? சிரியால போர் நடந்துச்சு. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் போருக்கு முன்னாடி நடந்த போர் வந்து சிரியன் வார். சிரியன் வார்ல விஷவாயு, அதாவது சரின் கேஸை பயன்படுத்திருக்காங்க. சரி, அதே போல கொரியா, வடகொரியாவும் தன்னுடைய நாட்டுல செரின் வாயுவை பயன்படுத்தியிருக்காங்க. இதுல தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இது டெட் ஈஸி தெரியுமில்லப்பா? ஸ்வராஜ் சிங் குழு எப்ப அமைச்சாங்க? டெட் ஈஸி. ஓகே, சோ உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 1 and 4 only. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எங்க இருந்து கொஸ்டின் இருக்குன்னா பாலிசி நோட்ல இருந்து கொஸ்டின் இருக்கு. பாலிசி நோட், எம்எஸ்எம்இ பாலிசி நோட்டு. கோயம்புத்தூர் அப்படின்றது முதல் இல்ல, கோயம்புத்தூர் 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல சென்னை இருக்கு. சரியா? ஆனா ஆப்ஷன்ல இல்லையோ. 1 and 2 இருக்குல்ல? அப்ப ஆன்சர் வந்து 1 and 2. ஆன்சர் 1 and 2. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவனே வருஷத்தை கொடுத்துட்டான். இது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்கற மாதிரி தான் அது. அவனே வருஷத்துக்கு கொடுத்து ஆர்டரா அடுக்குங்கன்னு சொல்லிட்டான். சரியா? இது ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் 1 2 3 4 தான். சரி, நம்ம ரொம்ப கஷ்டமா கேட்டோம், பாவம் பிள்ளைங்க. ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிட்டோம்னு சொல்லி சரி போனா போதும் பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. சரியா? ஒரு 3 கொஸ்டின் ஆஃப் படிச்சிடலாம். அதுவே ஒரு கொஸ்டின் சரி ஈஸி. அப்புறம் 4 பேர் டிபிசி படிக்கிறதே விட்டுருவானுங்க, அதனால ஒரு வச்சிருவோம் உள்ள அப்படி சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. இங்கேயும் ஆப்ஷன் 1 2 3 வச்சுட்டா, இங்கேயும் என்ன பண்ணிருக்கான், அதே வரிசையா அடிக்கிட்டான். 90 90ல இருந்தது, 630 630 630. எதுக்கு இது கேள்வி கேட்டிருக்கானே தெரியல. ஒரு கீழே பார்த்து பாருங்க, நாங்க ஈஸியா கேட்டிருக்கோம் பாருங்க அப்படின்றதுக்காக வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப தென்னிந்திய வரலாறு வந்து சாதவான ஒரு கேள்வி வந்திருக்கு, பல்லவர்கள் ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுக்கப்புறம் கல்வெட்டுகள் அடிப்படையில சோழர்கள் இருந்து கேள்வி வந்திருக்கு. 3 கொஸ்டின் இருக்கு. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. நான் மறுபடியும் சொன்னேன், சாயில இருந்து கம்பல்சரி ஒரு கேள்வி வரும். சாயில என்ன இருக்குங்கிறத படிச்சுக்கேன்னு சொன்னேன், அதுல இருந்து கேட்டான். சோ இரும்பு துரு பிடிக்கிறதுனாலதான், இரும்பு துரு பிடிச்சா என்ன கலர் வரும்? சிகப்பு கலர் வரும். அப்படிதான் செம்மண் உருவாச்சு அப்படின்னு அடிக்கடி நடத்திருப்பேன் கிளாஸ்ல. சரியா? அழைச்சி இரும்பு அதிகமா எங்க இருக்கும்? செம்மண்ல தான் இருக்கும். கம்பேரிட்டிவ் டு பிளாக் சாயில். பிளாக் சாயில அயன் ஆக்சைடு இருக்கும்.
ஆனா இரும்பு செம்மண்லாம் அதிகமா இருக்கும். சரியா? சோ Fe2O3 அப்படிங்கிறது ரெட் சாயில குறிக்கும். இட்ஸ் நாட் பிளாக் சாயில். அதே மாதிரி 6 கொண்டாந்தாலே என்னது? 6 மண்டல் மண். அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, டேபிள் ஆஃப் பிரசிடென்ஸ் இது நிறைய பேருக்கு புரியாது. சரியா? இப்ப என்னன்னா ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கு. இதுவும் படிக்கணும். இதுவும் ஒரு டேபிள் தான். முதல் 10 1 to 10 வரையும் படிக்கணும். ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்னா இப்போ பிரசிடென்ட் இருக்காரு, வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. இதுல யாரு சொல்றது யார் கேட்கணும் அப்படின்னு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? யார் இதுல பெருசு அப்படின்னு ஒரு டீட்டெயில்டா ஒரு லிஸ்ட் இருக்கு. இவன் தான் பெரிய ஆளு, அதுக்கடுத்து இவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் இருக்கு. சரியா? அவங்களோட அதிகாரம், அவங்களோட பதவி அடிப்படையில அதுதான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ஸ். ஓகேவா? அடுத்து யார் வருவா அப்படின்னு. இப்ப இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமானது இல்ல. முதல் 10 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் கொஸ்டின்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஏதாவது. சரியா? 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில கேட்ட கேள்வியே இப்ப இவன் கேட்டு இருக்கிறான். ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இந்தியா பாரு. முதல்ல பிரசிடென்ட், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவர்னர், எல்லா கவர்னரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் ஃபார்மர் பிரசிடென்ட். சரியா? ஃபார்மர் பிரசிடென்ட் தான் அடுத்த 5வது இடத்துல வரா. இப்ப சப்போஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாட்டுல இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க, இல்ல ஒரு விமானத்துல போயிருக்காங்க, டக்குனு விமானம் காணாம போயிருது. MH370 ஒரு விமானம் காணாம போச்சு. அந்த மாதிரி காணாம போச்சு அப்படின்னா இப்ப இந்தியாவுக்கு யாரும் தலைவரே இல்லை. அப்ப யார் நெக்ஸ்ட் வருவாங்க? யார் சொல்றது அப்படின்னா யார் தான் வருவா? முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. நான் சொல்றது புரியுதா? யார் அடுத்து யார் பெரியாரு அப்படின்றது. சரியா? அப்ப அந்த வரிசையில பாருங்க, அடுத்துதான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். சரியா? சோ இந்த மாதிரி என்னது முதல் 10 வரை மட்டும் பார்த்துக்கணும். கேட்டா அதுக்குள்ளதான் கேட்பான். இது ஜென்ரலாவே நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. சரி, பாரத ரத்னா விருது வாங்கினவங்களும் 7வது இடத்துல வரா. 7A. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட பாரத ரத்னா விருது வாங்கினவங்க முன்னாள் வராங்க. சரியா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பாருங்க, யூபிஎஸ்சி, இதெல்லாம் ஐஏஎஸ் படிச்சவங்க அதிகாரிகள். இங்கதான் சொல்ல போனா இங்கதான் அதிகாரிகளே வராங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி அவங்க இங்கே வந்துடுறாங்க. 7வது இடத்துல பிரின்சிபல் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ் 7வது இடத்துல. சரி, ஸோ இந்த லிஸ்ட் மட்டும் ஒரு வாட்டி எழுதி வந்துருங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு லிஸ்ட் தான். எதுக்கு லிஸ்ட் எடுக்கணும்? ஓகே, சரி. இது கூட சொன்னேன், ஓப்பன் டெஃபிகேஷன். இது எதுக்காக கொண்டு வருது? கிளீனஸ். சுகாதார திறந்த வெளியில மலம் கழிக்க கூடாது அப்படின்னு கொண்டாடுறது பொது சுகாதாரத்தை உயர்த்துவதற்காக தான். அண்ட் இதுவும் நான் கிளாஸ்ல நடத்துறேன். ஈஸி, இதுவும் ஈஸி. ரைட். இது வந்து அடுத்த ஒரு தவறான ஒரு கேள்வி. மாடர்ன் ஹியூமன்ஸ், நான் ஆல்ரெடி கிளாஸ் இருக்கு. மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து பிளீஸ்டோசின், எத்தனை முறை சொல்லிருக்கேன், பிளீஸ்டோசின் பனியுகத்துல தான் தோன்றினார்கள். பிளீஸ்டோசினுக்கு முன்னாடி வந்தது பிளியோசின், இப்ப இருக்கிறது ஹோலோசின். சரியா? இப்ப இருக்கிறது அதுவும் இப்ப புதுசா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆந்த்ரோபோசின் புதுசா உணர்ந்துருக்காங்க. ஹோலோசின் முன்னாடி ஆந்த்ரோபோசின் உருவாக்கி, பட் டெக்னிக்கல் இல்ல, சப்ஜெக்ட். சரியா? மானுட யுகம், அதுக்கு முன்னாடி பனி யுகம், அதுக்கு முன்னாடி பிளியோசின் அப்படின்னு. சரியா? அடுத்த நல்ல கிளாஸ்ல பிளிஸ்டோசின் ஆப்ஷன்ல பிளிஸ்டோசின் இல்ல. அதனால மேபி என்ன சொல்லுவாங்கன்னா பிளியோசின்னு சொல்லலாம். இது மாதிரி பிளியோசின். ஆனா ஆஸ்ட்ரலோபித்திகஸ் சொன்ன பார்த்தீங்களா? ஆஸ்ட்ரலோபித்திகஸ் தான் பிளியோசின்ல வந்துச்சு. தவிர்த்து இவன் கீழே கேட்டது மாடர்ன் மேன், நவீன மனிதன்கிறது யாரு? ஹோமோசாபியன்ஸ்.
ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ், அதுக்கு முன்னாடி ஹோமோ ஹாபிலிஸ், அதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரலோபிதிகஸ். சரியா? அதனால இது வர வாய்ப்பு இல்லை. மேபி அவன் பிளியோசின் அவன் கம்ப்ளீட் பண்ணான்னா தப்பு. ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் தான் பிளியோசின்ல வந்தாங்க. மற்றவங்க எல்லாமே ஹோமோ ஹாபிலிஸ் இவங்க எல்லாமே அந்த மாடர்ன் மேன். ஹோமோ சாப்பியன்ஸ் அதாவது நம்ம இந்த குரோமேகனான் குகையில் விழுந்து வாழ்ந்த மனிதன் அப்படி சொன்னோம்ல, 70,000 வருஷத்துக்கு இந்தியா கொடுத்து வந்தான்ல அவனும் வாழ்ந்து எங்க பிளீஸ்டோசிக்ல பலியுகத்துல தான் இது கிளாஸ் நடத்தினது தான். ஸோ இது கொடுக்கல. நீங்க ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி வைங்க, மேபி உங்களுக்கு கீழே என்ன வரலாம். ஆமா, மறுபடியும் ஒரு பேக் பேஸ்ட் கொஸ்டின். நாசிக் 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 உங்களுக்கு கோதாவரி யார் உருவாரோட கூட நாசிக் தான். நாசிக் ஆரஞ்சு மகாராஷ்டிரால இருக்கு. அது எங்க இருக்கு? மகாராஷ்டிரா தெக்கானாபிடவுலி இல்லையா? அவன் என்ன கொடுத்துருக்கான்? மால்வான்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலா ஒரே ஏரியா ரிப்பீட் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? அங்கேயும் மால்வா கொடுத்துருக்கான், இங்கேயும் மால்வா வந்திருக்கு. பீடபூமியில இருந்து 2 கேள்வி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா பீடபூமி வந்து கேள்வியே வரல. இன்னும் சொல்ல போனா இந்த வாட்டி பர்ஃபெக்டா கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்கன்னு வேணா பாராட்டுவேன். கொஸ்டின் செட்டரை பாராட்டுவேன். ஈஸிக்கு ஈஸியும் கேட்டிருக்கான், ஆன்சரே பண்ண முடியாம கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ ஆன்சர் 2 1. இதுல ஆன்சர் பண்ணலாம். திருப்பதினா ராயலசீமா, அது வந்து ஈஸி. ஷிரடி வந்து பாத்தீங்கன்னா விதர்பா வராது. மகாராஷ்டிரா எப்படி இருக்குன்னா, மகாராஷ்டிராவோட இந்த பகுதியை தான் விதர்பான்னு சொல்லுவாங்க. பூனே, மும்பை, ஷிரடி எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா? ஓகே, சோ இது வந்து 2314 2314 வரலாம். உத்தரகாண்டும் கேரளாவும் ஒரே பிளேஸ்ல தான் இருக்கு. 3214 ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் இல்ல. ரேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. 79 79 78 கோவா 70. ஓகே, சோ இந்த நம்மை காக்கும் இது கூட இப்ப நடத்துறேன். தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இன்க்ரீஸ் நடத்தணும். சரி, இதுக்கு வந்து என்ன ஆன்சரு? 2 lakh. சொல்லுங்க. 2 lakh. 2 lakhs. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் இது வந்து சென்னையில இருக்குன்னு தெரியும். ஆனா சென்னையில ஆப்ஷன் கொடுக்காம இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, சென்னையில எந்த ஊருன்னு கேட்டிருக்கான். இது வந்து அதாவது அதான் சொன்னேன் இல்லையா, இந்த வாட்டி கொஸ்டின் செக் பண்ண அவார்டு தான் தரணும். பெரும்பாக்கம். ஓகே, சோ ஊக்கமுடையோர் எஸ்ஜிஜி நான் ஹோம்ஒர்க் சொல்லியிருப்பேன். எஸ்ஜிஜி ஒரு வாட்டி எழுதிக்குவாங்க அப்படி ஹோம்ஒர்க் பண்ணா. இது ஈஸியான கொஸ்டின். 3 4 2 1. ரைட். சோ இங்க ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. நீதி புனராய்வு பத்தி இல்ல நீதி மறுபரிசீலனை பத்தி விளக்கத்தை கரசிலம்புல கொடுக்கல. ஆனா நீதி மறுபரிசீலனைக்கான அதிகாரத்தை தெளிவா கொடுத்திருக்காங்க ஆர்டிகல் 13. அதனால இது ரெண்டும் சரி. சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நீதி மறுபரிசீலனைங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது வந்து அரசியலமைப்புல தான் இல்ல அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏ தவறு 6 சரி அப்படின்னு வந்து இதை சரின்னு போட்டுட்டு இருந்தாங்க. இது கிடையாது. இது பவர் தான் கேட்டிருக்காங்க. ரைட். சோ இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின். மறுபடியும் அதே செப்பேடு. சோ செப்பேடுல இருந்து காப்பர் பிளேட்ல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி மால்வா பிளாட்டோல இருந்து மறுபடியும் 2 கொஸ்டின் வந்திருக்கு. ரிப்பீட் ஆயிருக்கு கொஸ்டின்ஸ், நிறைய ஏரியா ரிப்பீட் ஆயிருக்கு. இது வரகுண பாண்டியன் தப்பு. இது வந்து பராந்தக சோழன். திறமையர் கல்வெட்டு நமக்கு தெரியும் இல்லையா? திறமையர் கல்வெட்டு குட ஓலை முறை அப்படின்லாம் வரும் இல்லையா? அது வந்து பராந்தகனுடைய தான். 2 3 4 கரெக்ட். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் தான். ஈரோடு முக்கொம்புங்கிறது எங்க இருக்கு? திருச்சியில இருக்கு.
இல்லையா? அப்ப இது வராது. மத்தது எல்லாமே வரும், ஆனா ஆப்ஷன் இல்லை. துப்பூர், கணின் குட்டை, வேம்பவூர் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா சங்க காலத்து நாணயங்கள் கிடைச்சிருக்கு, ஆனா ஆப்ஷன்ல கொடுக்கல. சரி, ஆனா 3 கன்ஃபார்ம் வராது அப்படின்னா இது 2 வராது. அப்ப இது 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். சரியான ஆப்ஷன்ல இல்ல, மென்ஷன் ஆகல. இது ஷோரா வராது, இது வந்து இடமே தப்பு. ஓகே, சோ ஃபைனலா நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட ஈஸி தான். சரியா? கால்குலேட் பண்ணி அல்லது வந்து சால்வ் பண்ணக்கூடிய டைப்ல கொஸ்டின்ஸ் இங்க நிறைய பார்க்கலாம். சரியா? சால்வ் பண்ணி, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதை வந்து சால்வ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு. சரியா? அட்மோஸ்ட் டெல்டா, அதாவது ஆன்சரே பண்ண முடியாத வெரி வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கு. ஸோ 10 to 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா தானப்பா? ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஓகே, நமக்கு வந்து போஸ்டிங்கும் கம்மி தான், 4000 பேர் தான் எடுக்க போறோம். சரியா? 4000 பேர், ஏன்னா இன்டூ 10 இல்லை. ஸோ 4000 to 5000 மெம்பர்ஸ் தான் எடுக்க போறோம். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 500 பேரும் எடுப்பாங்க. அதனால வந்து we can come to a conclusion that 145 to 150 அப்படிங்கிறது நம்ம கட் ஆஃபா இருக்கலாம். I am telling for பிசிக்கு சொல்றேன், 145 to 150ங்கிறது இருக்கலாம். இதுல இன்னொரு ஸ்பெகுலேஷனும் இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேரால இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுனால ரேரஸ்ட் சினாரியோ மேபி இங்க போகலாம்னா ஒரு 143 ஒரு 142 அந்த ரேஞ்சுக்கு போகலாம். இது குரூப் 2க்கு சொல்றேன், சொல்லிட்டு இருக்கிறது குரூப் 2. ஏன்னா போன வாட்டி கட் ஆஃப் 152 தான் போன வாட்டி. சரியா? ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணலாம்னா 145 to 150 ஜென்ரல். ஸோ ஒரு 140க்கு மேல இருக்கனாலே நீங்க வந்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடும். இஃப் யூ ஆர் மோர் தென் 140 ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் மெயின்ஸ். எதுக்காக நான் பார்டர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி படிக்காமல இருக்காது, ரிஸ்க் உனக்கு. 140க்கு மேலே படிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? 135 to 140 அந்த ரேஞ்சில் இருக்கானா நீ 2A படிக்க ஆரம்பிச்சிடணும். சரி, 135 to 140 இருக்கு அப்படின்னா என்ன படிக்க ஆரம்பிச்சலாம்? ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் 2A ஷோரா. 130 ரேஞ்சில் இருக்க அப்படின்னா கவர்மெண்ட் கீ வரும்போது வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏன்னா அந்த 2 கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் நமக்கு தெரியல இல்லையா? அதுக்கப்புறம் இது சேஞ்சு அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணு. மேபி ஒரு கொஞ்சம் 130, 133, 134 தான் உனக்கு 2A வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது 135 பிளஸ் இருக்கிறவங்களாம் 2Aக்கு படிக்க ஆரம்பிச்சிரு, 2க்கும் படிக்க ஆரம்பிச்சிரு. 140க்கு மேல இருக்கிறவன் 2க்கு டைரக்டாவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? கிளியர் கட்டா புரிஞ்சுச்சா? 150 கன்ஃபார்ம், 145 to 150 ஷுர், ஹைலி சேஃப், கேரண்டியா வந்துடும். 140 to 145 2A கேரண்டி, 2A கேரண்டி, இது 2 கேரண்டி. 135 வெயிட் ஃபார் த 130 to 135 வெயிட் ஃபார் த கவர்மெண்ட் கீ. உனக்கு வரலாம், பட் 2A நீ வந்து படிக்க ஆரம்பிக்கல. 2 வர வாய்ப்பே இல்லை, 2 வர வாய்ப்பே இல்லை, பட் 2A படிக்க ஆரம்பிக்கல. சரியா? பிலோ 130 சரியா ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இப்ப இருந்து என்ன ப்ரிலிம்ஸை மறுபடியும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரிவர்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ.